கமல் ப்ரோ கேக்குது கமல். நாளைக்கு 12 மணிக்கு துரந்தர் டீசர் ஒரு ஸ்டைல். என்னது டீசர்? துரந்தர் 2 டீசர் வருது, புது டீசர். எது அந்த இதுல வந்ததுதான் வரும். புது டீசர் வருது. புது டீசர் அந்த படத்துல வந்தது வராதா? அது இல்ல, புது அது டீசர். வந்து இந்த படத்துக்காக செய்யுது. இந்த கடைசி வரைக்கும் ராஜா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கட். கடைசி வரைக்கும் முருகேஸ்வரம் வந்தாரு, நம்ம அங்கிள் ஸ்மார்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் தெரிச்சு விட்டாங்க. என்னையா அது, பெரிய மனுஷன் அட்வைஸ் பண்ணதான் வரணும். ராஜா பாண்டிய ப்ரோ கீழே வந்து வேடிக்கை பாக்குறாரு. இல்ல ஒரு நிமிஷம் லெனின் ப்ரோ. இல்ல எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. என்னோட பாயிண்ட் ஒண்ணுதான், மாவீரன் சொன்னதுதான் எனக்குமே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஜாயின் பண்ணப்போ வந்து யார் என்னென்ன ஃபேன்லாம் எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. நான் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஏகே, ஆர்கே, ரஜினி இந்த மாதிரி தான் பிடிக்கும். ரஜினி, ஏகே இந்த மாதிரி அவங்கள பத்தி தான் நான் இதா பேசியிருக்கேன். யாரு இதெல்லாம் எதுவுமே நம்ம எஸ்கேலாம் அதுக்கப்புறம் தாங்க. விஜயே இப்படியா, நான் சின்ன வயசுல விஜய் பேரா தான் இருந்தேன். எல்லாரும் நீங்க வேற. அதாவது நம்ம எல்லாம் பேசுவோம், எல்லாருமே வந்து பியாண்ட் தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோடையும் பர்சனலா தான் பேசி கனெக்ட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப் வீடியோ கால் அதுன்னு போய் பியாண்ட் தட் போயாச்சு. இன்னமும் ஃபேன் மென்டாலிட்டில இருந்து வெளியே வரணும், அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும், எனக்கா இருந்தாலும் அப்படிதான். எல்லாத்துக்கும் அது ஒரு இதுதான். அது ஒரு ஒன் வேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான். யாரா இருந்தாலும் வந்து ஃபேன் மென்டாலிட்டியில எப்பயுமே இருக்கக்கூடாது. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கணும். அதுவும் ஒரு இதுதான். படம் பார்க்குறோமா, அந்த டயத்துல என்ஜாய் பண்றோம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறோம், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது, அல்லது அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது கண்டிப்பா அது இருக்கணும். பட் வந்து அதுக்கு மேல இருக்கவங்க வந்து இப்ப இந்த குரூப்ல இருக்கவங்க நேத்து வந்து நான் யாரு அவ்வளவு எக்ஸைட் ஆகி நான் பார்க்கல. நான் அஜித் பல்தான் வந்து அவ்வளவு மெசேஜ் அனுப்புனாரு. எனக்கு உண்மையாவே நான் பார்த்த சந்தோஷத்தோட அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புன சந்தோஷம் தான் சத்தியமா பயங்கரதா இருந்தது. அவர் அனுப்புன மெசேஜ் வந்து ஏதோ வந்து அவரே நேரில் போய் விஜயை பார்த்த மாதிரி அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட் காட்டினாப்ல. இந்த பல்தானா லவடே கபாலா நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எப்ப அனுப்புவீங்கன்னு போட்டோம். இல்ல அதான் கருண் ப்ரோ, நான் உங்களை மென்ஷன் பண்ணல. இல்ல நானும் தான் இல்ல சுகன் ப்ரோவும் அது மாதிரி தனியா மெசேஜ் பண்ணாரு. சொல்றேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து பியாண்ட் தட் வந்து ஒரு இதுல இருக்காங்க தான். ஃபேன் மென்டாலிட்டில இருந்து வெளியே வாங்க நண்பர்களே. கருண் மாதிரி எல்லாரும் மெச்சூரிட்டியா இருந்து பழகுங்க. கருண் வந்து கருண் மாதிரி மெச்சூரிட்டியா இருந்து பழகுங்க எல்லாரும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஆனா கருண் வந்து நீங்க என்னதான் சொல்லுங்க, ஒரு இதா இருந்தாலும் வந்து ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி இருக்கியா, உள்ளதான் லெரின் ப்ரோ. நான் கலாய்க்கிற காலம் சொல்றேன். நீங்க பார்த்திபனை பார்த்துட்டு சொல்றீங்க, லியோதாஸ பாத்துறீங்கன்னா பாத்திருக்கேன். அவரை ஃபாலோ பண்றேன்ல, என் டைம் லைன்ல யாராவது ஒரு அபியூசிவ் ட்வீட் இருக்கும், கீழே பார்த்தா தலைவர் ரிப்ளை பண்ணிருப்பாப்ல. அதெல்லாம் லியோதாஸா டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம. இன்னொரு ஐடி இருக்கு, ஏதோ லோக்கு. என்ன ஐடி கருணா, அது பேரு மெயின் ஐடியே அப்படித்தானே இருக்கு. டீஆக்டிவேட்டே பண்ணிட்டோமே இல்லப்பா, அந்த ஐடி மெயின் ஐடியே அப்படித்தானே இருக்கு. இல்ல மெயின் ஐடியோட அது கொடூரமா இருக்கு. என்ன பேரு? அது எஸ்கேனோட ஃபேன் ஐடி. எஸ்கேன ஃபேன் ஐடி. ஆமா, எஸ்கேனோட ஃபேன் ஐடி ஒண்ணு. இந்த ஐடியில திட்டிட்டு அந்த ஐடியில போய் அட்வைஸ் பண்ணுவான். இல்ல என்னோட ஐடியில மேக்ஸிமம் வந்து ட்ரால் ட்வீட்ஸே வராது. ட்ரால் ட்வீட்ஸ் வந்துச்சுன்னா பிஜேபி ட்ரால் பண்ணி வரும், அல்லது ஏடிஎம்கே ட்ரால் பண்ணி வரும். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் டிஎம்கே சப்போர்ட் ஐடியா தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை மீறி வந்து எஸ்கே ட்ரால் பண்ணி வந்தது ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்ளைல பார்த்தது வந்து நம்ம தலைவர் கருண் ப்ரோ தான். சம்பவம் பண்றதுலயே சிறப்பானவன்னா நம்ம என்ன பண்ண. நிஜமாவே கருணை நான் ரொம்ப தான் கலாய்ப்பேன். அது என்ன பாவணும், சின்ன பையனை இவ்வளவு கலாய்க்க விடுறேன்னு கேட்பாங்க. நேத்து கூட பதிலுக்கு அவங்க, ஏப்பா நான் அவனை ரொம்ப ஹர்ட் பண்றப்பா, அவன் பதிலுக்கு பண்ணதான் செய்வான், அது ஒன்னும் பண்ண முடியாது. அந்த வடிவேல் பரப்பாப்பில்லை என்னையா சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன் லெரினே, என்னையாச்சு உனக்கு? உங்களுக்கு நான் ஈவினிங் தானே ஒர்க் ஆக்சுவலா. இப்ப ஸ்பேஸ்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போய் தூங்க வேண்டியதானே. ராஜபணி அவன் பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கான். அவன்லாம் இறங்குனா கோதால இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டான் அந்த பிளாஷ்பேக். இல்ல பிரதீப், பிரதீப் அவன் அதை சொல்லும் போது எதிர்பார்த்தேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கமல் ஒரு நிமிஷம். நீங்க அவரோட கான்வர்சேஷன் ஒரே ஒரு இன்னைக்கு ஃபுல் கான்வர்சேஷன் பாத்தீங்களா? அவர் ஒரு வார்த்தை அதிகமா சொல்லியிருப்பாரு. அவரை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஸ்டைல பத்தி. அன்னைக்கு வந்தாரு பாருங்க பிரகாஷ் புரோட்டா.
பிரகாஷ் ப்ரோ நீங்க பண்ணீங்க பிரகாஷ் ப்ரோ சூப்பர்மேன் ஹோப் அதேதான் இன்னைக்கு வந்தால அதேதாயா அதே மாதிரிதான் அவர் அதேதாயா வந்தாரு. பண்ணா. நீங்க எல்லாரும் எங்க வாயை அண்ணனு மட்டும் தம்பியை தான் மாட்டிருக்கீங்க பழிக்கிட்டு எல்லாரும். இருக்கீங்க. உங்க அண்ணனு தம்பியை தான் நான் பழிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆரம்பிப்பான். ஸ்டைல் அதேதான் நீங்க எல்லாம் மாட்டிருக்கீங்க. அவரு வந்து ஐயோ அப்படின்னு வந்துட்டாரு. ப்ரோ நார்மலா இருக்கீங்களா அது ப்ரோ? ஆனா அவர் நார்மலா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல சரி, அவன் இல்ல 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 நார்மலா இல்ல இல்ல இருக்கான். லோடு இறக்கியிருக்கான் இத்தனை லோடு நாள் இறக்கியிருக்கான் அவனை பத்தி தெரியாம இருக்கு. லோடு இறக்கியிருக்கான். அவன் நார்மலா இருந்தா இவ்வளவு எல்லாம் பேச மாட்டான். நார்மலா தான் போனாலும் போயிடுவாரு நேரத்துக்கு. ஆமா 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 உங்களுக்கு அட்வைஸ் புண்டைய போன டைம்ல அட்வைஸ் புண்டைய படுத்தினா ஏன் நார்மல் bro? ஆயில நாங்க சரக்கு குடிச்சு நிஜமா மட்டையாயிட்டாங்க. சொல்லுங்க. சரக்கு விடுங்க குடிச்சீங்களா? இல்லையா நான் இன்னும் போதை பெருசா ஆகவே இல்லை. நான் டயர்ட்ல படுத்து கிடக்குறேன். பெருசா ஆகலையா மாவீரா? பெருசா ஆகல ஓகே, பெருசா ஆகல. அக்செப்டட். அதேதான். சரி ராஜபாண்டியன் நீங்க சொல்லுங்க ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்ல நேத்து ஆக்சுவலா வந்து 6 மணிக்கு ரேஸ் முடிஞ்சதுங்க. 4 ஹவர் சீரிஸ். இவங்க வந்து அந்த பக்கம் ஏகே வருவாரு, மெயின் அதாவது கிராண்ட் நார்மல் என்ட்ரன்ஸ்க்கு ஏகே வருவாரு, போட்டோ எடுக்க வருவாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால விஐபில இருக்க எல்லா பேருமே இங்கிட்ட வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமா கேதர் ஆகி நின்னுட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்னா என்ன, ஏகே போட்டோ கொடுப்பாருன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு எல்லாரும் வந்துட்டானுங்க. ஆல்மோஸ்ட் அவர் பேசுறது கேக்குதா? அந்த ஆளுங்க வந்து ராஜபாண்டியன் சாயங்காலம் பிரேக் 6 மணி ஆகுதுண்ணா. பிரேக் ஆகுது. சொல்லுங்க அஜித் ப்ரோ. ஒரு 750 பிரேக் ரூபா வேற ஆகுதா? வாங்கினாங்களாம்ல ராஜபாண்டியன் ப்ரோ. நீ வலைபேச்சு அதெல்லாம் இல்லைங்க, பொய்யுங்க. அடிய போடுங்க அவனுங்களெல்லாம். உண்மையாவே இதெல்லாம் கேவலங்க. உண்மையாவே நான் வந்து இதுலலாம் இது பண்ணானுங்கன்னா பழைய மாதிரி இறங்கிடணும்னு தான் இருக்கேன். ஏங்க நீங்களும் உண்மையாவே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ராஜபாண்டியன் ப்ரோ ராஜபாண்டியன் ஃபேன் மென்டாலில இருந்து வெளியே வாங்க. இல்லங்க இதெல்லாம் தப்புங்க இல்ல அஜித் இல்ல ப்ரோ. நீங்க அதாவது ஸ்டோரி என்ன கண்டினியூ நடந்துச்சுன்னு நான் பண்ணுங்க. சொல்லிடுறேன். 6 மணி ஸ்டோரி கண்டினியூ பண்ணுங்க. வேண்டாம் அங்க வேண்டாம். அதாவது வந்து 1000 பேர் வரிசையில் நிற்கிறானுங்க. அவர் வந்துட்டாரு. 6 மணிக்கு ரேஸ் முடிஞ்சு 7 7:15க்கோ 7:20க்கோ வந்தாரு. வந்து போட்டோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குரூல வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதனால வந்து போட்டோ வந்து குரூப்பா தான் எடுக்க முடியும், இண்டிவிஜுவல் போட்டோ கொடுக்க மாட்டாரு ஏகே இன்னைக்கு அப்படின்ட்டாங்க. எங்க 2 பேராவது கொடுக்க சொல்லுங்க, நாங்க வந்து கிராப் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னோம். அதெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா, அப்ப நீங்களே பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து இந்த நிறைய டிரைவர்ஸ்லாம் போனாங்க, அந்த ரேஸ் ஓட்டுறவங்க. யுவர் ஆக்டர் மேட் மெனி இன்ஜுரிஸ் பட் ஸ்டில் ஹி இஸ் கிவிங் போட்டோ டு யூ கைஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு. அதாவது வந்து ரொம்ப இதா இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப அது ஒரு மாதிரி பாசிட்டிவா சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாருமே. போனா மனுஷன் ஆள் நிக்க கூட முடியலங்க. அவரு ஆள் விழுந்துருவாரு விட்டா. ஆனா எல்லாருக்கும் வந்து சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் ஒவ்வொரு போட்டோ, எல்லாருக்குமே போட்டோ. ஃபேமிலியா இப்போ 4 பேர் போறாங்கன்னா அவங்களுக்கு 4 பேரு. இப்போ நானு இன்னும் 2 பசங்க இருந்தோம். 3 அவனுங்க வேற யாருன்னே தெரியாது. என்ன பண்ணிட்டானுங்க 5 பேருன்னு எங்களை புஷ் பண்ணிட்டானுங்க. ஆனா முதல் 2 பேர் போயிட்டாங்க. அடுத்து நாங்க 3 பேர் மட்டும் போனோம். நாங்க அந்த 3 பேர் போனதுல நான் செகண்ட் ஆளா போனேன். நான் வந்து எப்படியா ஏகே பக்கத்துல நின்ட்டோம்னா நம்ம கிராப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி முன்னாடி போனேன். பார்த்தா என்ன பின்னாடி இருக்கவன் எத்திட்டான். நான் ஆல்மோஸ்ட் விழுக தெரிஞ்சேன் ஏகே மேலேயே. விழுக தெரிஞ்சவொடனே அவர் என்ன பண்ணாரு, நான் விழுக தெரிஞ்சவொடனே அப்படி டக்குன்னு ஒரு மாதிரி இப்படி தெடு மாதிரி எந்திரிச்சு அப்படி திரும்பி அவரை முகத்தை பார்த்தேன். அவர் என்ன பார்த்துட்டு என் பின்னாடி இருக்கவனை பார்த்து அப்படி ஒரு முறைச்சா இருந்தா, ஆரம்ப படத்துல வர்ற மாதிரி ஒரு சரியா அவர் பார்த்துட்டே பார்த்தாரு. உடனே நிப்பாட்டி உடனே எதுவுமே சொல்லல. அப்பவும் அந்த டயத்துல அவர் கூல்னஸ் இழந்திருந்தாருன்னா கண்டிப்பா வந்து வாப்பா கிளம்பலாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு கிளம்பலாம். ஏன்னா அவருக்கு என்ன போட்டோ கொடுக்கணும் கண்டிப்பா. இந்த இன்சிடென்ட் நீங்க போட்டோ எடுக்க போனது இது ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆகாஷ் ப்ரோ. 45 மினிட்ஸ் நான் வந்து ஒரு மிடில் தான் நின்னு வச்சுக்கோங்க லைன்ல. ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்தது. அவர் கிளம்பி போயிருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு எங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சரியான ரொம்ப பயங்கர சாஃப்டான குரல். ரொம்ப ஆள் வந்து ரொம்ப சினிமால தான் வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்காரு. நேர்ல ரொம்ப சாஃப்டான குரல். நான் இங்க நின்னுட்டு தானே இருக்கேன், இங்க தானே நிக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தானே போவேன் அப்படின்னு ரொம்ப சாஃப்டா சொன்னாரு. எனக்கெல்லாம் அப்படியே அந்த பையன் அவன்கிட்ட சொன்னேன், டேய் அந்த ஆள் திட்டி இருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, எவ்வளவு சாஃப்டா பேசி நம்மளை அனுப்பி விடுறாரு, ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு. இல்லையா நீ போய் நின்ட்ட விவரமா அப்படின்னு. நான் செகண்டா நின்னேன், நான் அதனால போய் நின்ட்டேன், நீ எனக்கு பின்னாடி வந்த அதனால சொல்லி அவனுக்கு என்னன்னா என் பக்கத்துல நின்னா அவன் யாருன்னே தெரியல. அவன் வந்து ஏகே பக்கத்துல நிக்க முடியல. நானும் முன்னாடி இருக்க பையனும் போய் லெஃப்ட் அண்ட் ரைட் நின்னுட்டோம். எங்களுக்கு வந்து கிராப் பண்ணி நாங்களே போட்டோவை எடுத்துக்கிட்டோம். ஆனா அவர் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணது வந்து இல்லைங்க. அதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சொல்லுவாங்க, அஜித் ரொம்ப சிம்பிள், ரொம்ப இதான பர்சன், ஹம்பிளான பர்சன், பொதுவா வந்து இதான அப்படின்னு சொல்லி பொதுவா எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் மீடியால. அது போக நெகட்டிவாவும் வரும், நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் நேத்து பார்த்து அப்சர்வ் பண்ணதுல என்னன்னா வந்து
உண்மையாவே மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் வந்து குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பா. எதுக்கு ஃபோட்டோ குடுக்கணும்? ஏன்னா, அவர் வந்து போடியம்ல வந்து சென்டர் போடியம்ல என்ன யாருமே இறங்க சொல்றீங்க முடியாது. ராஜமானியம் ப்ரோ? போடி $35 ரிங்கெட் ஏதோ வாங்குற ரிங்கெட்டா இது உங்களோட இல்லங்க பொய்யுங்க. ப்ரோ நான் அந்த ஓடியா வைப் வருது ராஜபாண்டிய ப்ரோ. அவர் எவ்வளவு சிம்பிள் தெரியுமா? இல்ல அவரே கை ராஜபாண்டியன் ப்ரோ வச்சு அந்த சாப்பிடுறாரு. என்ட்ரி டிக்கெட்னு சொல்றாங்க அததான் அவனுங்க வந்து போட்டோக்குன்றானுங்க. ஏங்க அது துபாய் ஆட்டோ டிராமுக்குங்க. அது துபாய் ஆட்டோ டிராமுக்குங்க. அது அததான் அவனுங்க ஏன்னா நான் என்ன அவனுங்க முன்னாடி சொன்னானுங்க தெரியுமா, இதுக்கு முன்னாடி வந்து காசு இல்ல துபாய் ஆட்டோ ட்ரம்ல. அது வந்து அது 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 வந்து துபாய் ஆட்டோ டிராமுக்கு போறது, துபாய் ஆமா கவர்மெண்ட்டுக்கு ஆமா போகுது. அது ஆட்டோக்குள்ள வந்து வெப்சைட்டுக்கு $35 குடுக்குறாங்க. 30 திராம்ஸ், $30 dirhams கிடையாது. bro. 30 திராம்ஸ், 30 100 dirhams. திராம்ஸ். அது 100 திராம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபுட் அக்சஸ் எல்லாமே குடுக்குறானுங்க. 30 அததான் திராம்ஸ்க்கு ராஜபாண்டியன் பாத்தீங்கன்னா ப்ரோ என்ட்ரி. போட்டோக்குன்னு அப்படியே மாத்திட்டானுங்க அதை என்ட்ரி டிக்கெட். ஆக்சுவலாங்க போட்டோவே எப்படின்னா ஒரு குரூப் எடுக்கிறாங்க. அவங்க யாருன்னா வந்து அவங்க யாரோ ஒருத்தன் ஏகே அவங்க டீமோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம போட்டோவை எடுத்துட்டு வெளியே ஒரு QR கோட் வச்சிருக்காங்க. QR கோடை போய் ஸ்கேன் பண்ணோம்னா அவங்க பாஸ்கோடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 1 2 3 4ன்னு அது QR கோட் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோடனே நம்மளோட ஃபேஸை கேட்குது. ஒரு வெளிச்சத்துல நின்று நம்ம ஃபேஸை செல்ஃபி எடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்க எடுத்து வச்ச போட்டோவோட மேட்ச் பண்ணி இது ஃபேஷியல் நம்ம மேட்ச் பண்ணிட்டு அதுவே டைரக்டா அந்த ஆப்ல வந்து அந்த வெப்சைட்லயே வந்து மை போட்டோஸ்ல போய் காமிச்சிருது. டைரக்டா உள்ள போய் பார்த்தா மை போட்டோஸ்ல உள்ள போய் பார்த்தா நம்ம போட்டோஸ் இருக்கு. ஏங்க ஆக்சுவலா அப்பலாம் அசிங்கப்படுத்த கூடாதுங்க. 30 திராம்ஸ் கொடுத்தாரு. 50 காசு ராஜமானியம் இல்ல வலைப்பேச்சு தான் சொல்றேன். வலைப்பேச்சு தான் சொல்றேன். ஓகே நீங்க பிராண்ட் எங்கல பண்ணிருவீங்க அதான் சொல்றேன். ஏப்பா நாங்களுக்கு இல்ல நான் உங்கள சொல்லலங்க. இல்ல இதெல்லாம் எனக்கு போய் தெரியாது. இன்னைக்கு நான் சினி வலைப்பேச்சு டாக்ல என்னன்னு பேசியிருக்கலாம். கேட்கல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பொழுதும் சினி டாக் அதுதான் வச்சு எனக்கு முடிச்சிருவீங்கல்ல. ஏங்க சினி டாக்லாம் நான் எப்பயாவது தாங்க பேசுவேன். ராஜமானியம் நம்ம ப்ரோ ஸ்பேஸ்ல உங்களை தான் இல்ல சொல்லல. இல்ல நான் பிரகாஷ்ட சொல்லிட்டேன், ஷேரும் பண்ணிட்டேன். இல்ல ராஜமானியம் ப்ரோ சினி டாக்குன்னு புருஷன் பொண்டாட்டி எல்லாம் இங்க இருக்காங்க அதான் கேட்டேன். இல்ல என்ன நிறைய இல்ல நேத்து நைட் அவர் போட்டோ அனுப்பிச்சோமே நான் பிரகாஷ் ஷேர் பண்ணிட்டேன் எடுத்துட்டாருன்னு. என்னது நான் நாளைக்கு பேசுவோம். நம்ம இந்த கண்டென்ட் நாளைக்கு சினி டாக்ல பேசுவோம். இன்னைக்கு என்னத்த பேசிட்டு ராஜபாண்டியன் ப்ரோ வந்து லைவா போயிட்டு வந்திருக்காருல அந்த மாதிரிலாம் இல்லன்னு அவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இல்லங்க அதாவது வந்து சீரியஸா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஊர்ல இருக்கும்போதே நான் பிளான் பண்ணிட்டேன். அபுதாபில போட்டோ கொடுத்தாருன்னு தெரிஞ்சோடனே கண்டிப்பா அடுத்து அபுதாபிலையும் துபாயிலையும் இன்னொரு ரேஸ் இருக்கு. நம்ம கண்டிப்பா போய் போட்டோ எடுக்கணும்னு நான் ப்ரீ மென்டாலிட்டியா ஏதா இருந்துட்டேன். மேனிஃபெஸ்டேஷன் அதனாலதான் போய் பண்ணிருக்கீங்க. நான் எனக்கே வந்து கண்டிப்பா எடுத்துடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. இருந்தாலும் என்னன்னா நேத்து க்ரௌட பார்த்தோன்னே என்னால தாங்க முடியல. ஏங்க 30 திராம்ஸ் கொடுத்து டிக்கெட் கொடுத்து வந்திருக்கானுங்க. எவனுக்கு ரேஸை பத்தி எதுவுமே தெரியல. எனக்கும் தெரியல. என்ன எவனுக்குமே ரேஸ்னா என்னன்னு தெரியல. எல்லாவனுக்கும் தெரிஞ்ச ஒரே டிரைவர் ஏகே மட்டும்தான். அங்க நிறைய பேர் இந்த F3ல இருந்து ஒரு ரேசர் வந்திருந்தான் முந்தானேத்து. நிறைய பேர் கேரளாக்காரனுங்க. அவனுங்க இயற்கையாவே ரேஸ் பார்க்க வந்திருக்கானுங்க. அவனுங்களாம் அவனுங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் அவனுங்களே யாருன்னே தெரியல. நமக்கு தெரிஞ்ச முதல் அண்ட் கடைசி ரேசர் ஏகே மட்டும்தான். அவரை பார்க்க தான் போயிருந்தோம் நம்ம. ஆக்சுவலா என்னன்னா இவங்க மாதவன், யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாருமே துபாயில இருக்காங்க. ஆக்சுவலா துபாயில இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு கர்ட்டசிக்காக ஒரு மரியாதைக்காக தான் வர்றாங்க. இவங்க பிஆர் பண்ணிலாம் யாரையுமே வர வைக்கிறது அது தெளிவாவே தெரியுது. ஏன்னா இவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காப்ல ஏகே. அவங்க டீமோட இவர் வந்து என்ன பண்றாருன்னா 4 மணி நேரம் ரேஸ்னா கீழேயே தாங்க இருக்காரு. அவங்க டீமோடயே தான் இருக்காரு. தமிழ்நாட்டு பையன் ஒரு பையன் ஓட்டுறான் அந்த அவங்க டீம்ல. அதுபோக நரேன் கார்த்திகேயன் ஓட்டுறாரு. ஏகே அப்புறமேட்டு ஒருத்தன் வந்து ரொமாயினோ ஒரு ஃபாரினர் வேற ஓட்டுறான். 4 பேர் ஓட்டுறாங்க 4 ஹவர் சீரீஸ்ல. இந்த 4 பேத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 தமிழ்காரங்க அதாவது 3 தமிழ்காரங்க எல்லாருமே வந்து அந்த அவங்கவுங்க டைம் வரும்போது வராங்க. இவர் என்ன பண்றாரு இவங்க அந்த அந்த ஒரு அவங்களோட நம்ம பெவிலியன் சொல்லுவோமே கிரிக்கெட்ல அது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த இதுல போய் உட்காந்துருக்காங்க. இவர் அங்க உட்காந்துட்டு அவங்க டீமுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து ஃபுல்லா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. செலிபிரிட்டிஸ்லாம் அவங்க மேல அவங்க பேல தனியா உட்காந்துருக்காங்க. அவர் எங்களை எப்பயாவது தான் வந்து பாக்குறாரு ஒரு ஏகே. எப்பயாவது தான் மீட் பண்றாரு. ஜஸ்ட் ஒரு அவங்களோட மீட் பண்றதெல்லாம் ரொம்ப 5 to 10 மினிட்ஸ் இன்ட்ராக்ஷன் தான். ரொம்ப அதான் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா அதான் தோணுச்சு. போட்டோ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சத்தியமா அவருக்கு ஏங்க ஒரு இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. மலேசியால கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் முத. அதுக்கடுத்து அப்படியே விட்டுருக்கலாம். இக்னோர் பண்ணிருக்கலாம். எல்லா இடத்துலயும் கொடுக்கணும்னு ஒரு இது கிடையாது இல்ல. QR கோடு வச்சு எல்லாருக்கும் போட்டோ கொடுக்கணும். எல்லாரும் வர்றாங்க பாக்குறாங்க அப்படின்னு. நான் அங்க அவங்க ஏகே க்ரூல இருக்க ஒருத்தர் சொன்னாரு. எங்க ரேஸ் அவரை சினிமால ஃபாலோ பண்ற மாதிரி ரேஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. ரேஸ் இன்னும் முடியறக்கே இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. நாங்க என்ன நினைச்சோம் மத்தியானம் ஆரம்பிச்சு 3 மணிக்கு முடிஞ்சிடும்னு நினைச்சோம். பார்த்தா 2 மணிக்கு தான் ரேஸே ஆரம்பிச்சது. ஸோ சாட்டர்டே எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. ஸோ ஃபுல் டே ஆல்மோஸ்ட் அங்கேயே இருந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு தான் வந்து ரேஸ் முடிஞ்சது. 6 மணிக்கு ரேஸ் முடிஞ்சது. அவர் அப்படியே 6 மணிக்கு முடிஞ்ச உடனே அப்படியே இந்த பக்கம் வந்து ஃபுல்லா இது பண்ணி கொடுத்துட்டு போறாரு. அதாவது முதல் நாள்லாம் நீங்க சொல்லிருக்காங்களே எங்களுக்கு ரேஸ் தெரியாது அவரைத்தான் தெரியும் அவரை பக்கம் தான் வந்தோம் அப்படின்னு. அதான் சொல்லலாம்னு பார்த்தேன். டேய் நாங்கெல்லாம் ஏகே படத்தை மட்டும் தான்டா பார்ப்போம்.
படமே தெரியலன்னா அவர் தியேட்டர்ல போய் அவரை இது பண்ணுவாங்க, ரேஸ் ஷெட்யூல்லாம் பார்த்துட்டு வர சொல்றேடா அப்படின்னு. அவங்க டீம்ல ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு வயசானவர். அவருங்க வந்து அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு. 2 டீம் ஓட்டுறாங்க அவங்க ஆக்சுவலா. அது கான்செப்டே புரியல. கிரிக்கெட்ல நமக்கு ஒரே டீம் தான் தெரியும். ஒரு டீம் இன்னொரு டீமோட காம்பீட் பண்ணுவாங்க. இவங்க என்னடான்னா 2 டீம்னு சொல்றாங்க. ஆனா நேத்து இவங்க டீம் விராஜ்னு ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் ஏகே அப்படிதான் சிங் ப்ரோ. டீம்னு F1 ஒண்ணு இருக்குன்னு படத்துலயே சொன்னாங்க. ரெண்டு கார் இருக்குமே, ஒரே டீம்ல 2 ஆமா 2 டிரைவர்ஸ் ஓட்டுவாங்களா ஆமா ஷான் ப்ரோ, ஆமா. அதான் ஒரு 2 டிரைவர்ஸ் ஹீரோவும் இன்னொரு சின்ன பையனும் 2 கார் ஓட்டுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவர் ஏகேவும் இன்னொரு பையனும் தான் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. இவர் மேல நின்னுட்டு அந்த கழுத்து அந்த ஒயிட் கலர்ல ஒரு இது மாதிரி முகத்துல மாட்டிட்டு ஸ்கார்ப் மாதிரி இருந்துச்சு, அதை மாட்டிட்டு கார்ல ஏறினாரு. கார்ல ஏறல, அவரு நின்னுட்டு இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்க விட மாட்டேன்ட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க FDFS இதுல இருந்து ஆரம்பமா? அந்த FDFS into 10 இன்ட்ரோக்கு. அவர் அப்படியே பார்த்தாரு, அப்படியே லைட்டா அப்படி திரும்பி பார்த்தாரு. நான் சாயங்காலத்துக்கு மேலலாம் நாங்க கொஞ்சம் இந்த பக்கம் வருவாருன்னு சொன்ன உடனே அந்த மதுரை கடவுளேன்னு கத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அஜித்தேன்னு கத்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். சரி ஓகே, அப்படி ஜாலியா இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி பாக்குற மாதிரி கொஞ்ச கத்துனீங்களா? நேரம் நல்லா என்டர்டைன். ராஜவனே அப்படி கத்துனீங்க? ஆமா 2 கத்துட்டீங்களா? ஆமா 2 3 அப்படி தடவை கத்தி உங்களுக்கு கத்துனோம். போட்டோ கொடுத்துருக்காரு பாருங்களேன். ஏங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆக்சுவலா அவர் அதான வர்றதுக்கு பார்த்தேன். ஒரு 5 மினிட்ஸ் அவர் வர்றதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த க்ரூல இருந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏங்க ஆல்ரெடி எங்களுக்கு வந்து செக்யூரிட்டில இருந்து சொல்லிட்டாங்க, ரொம்ப க்ரௌட் அதிகமா இருக்கு, நீங்க வந்து டக்குன்னு கிளியர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால நீங்க வந்து அமைதியா இருந்தீங்கன்னா தான் போட்டோ கொடுப்பாங்க. இல்லாட்டி அவர் வந்துட்டு செக்யூரிட்டி இது பண்ணிட்டாங்கன்னா அவரே நினைச்சாலும் உங்களுக்கு போட்டோ கிடைக்காது. நம்ம வந்து வென்யூவை காலி பண்ணி ஆகணும். அதனால நீங்க வந்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க க்ரூல இருந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு. அதனால எல்லாரும் அமைதியா தான் இருந்தானுங்க. ஆனா வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஏஎல் விஜய்லாம் அவரெல்லாம் வந்து அவரு ஒரு மதராசப்பட்டினம் மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு அவரு ஏகே கூடவே இருக்காரு. அவர் வந்து உண்மையாவே வந்து அவருக்கு வந்து அதாவது என்ன சொல்றது, நான் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு உயிர் நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு பெரிய மிஷன்ல இருக்கான். நான் அவனுக்காக சப்போர்ட்டுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவர் தான் வந்து இந்த நம்ம சின்ன கேமரா மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, ட்ரைபாட் மாதிரி ஒரு சின்ன கேமரா, அது மாதிரி வச்சு அப்படியே ஃபுல்லா இந்த இது கோரியோகிராஃப் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. அதுக்கப்புறம் இந்த மெயின்ல கிரிட் வாக் போறப்பையும் ஃபுல்லா ஏகேவ கவர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில திரும்ப நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு வரிசையில் நிக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம மக்கள் வழக்கம் போல கோயில்ல பொங்கல் வாங்குற மாதிரி நின்னுட்டு இருக்கானுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிட்டு 5 லைன் நிக்கிறானுங்க. இப்படியே இங்கிட்டு 5 லைன் நிக்கிறானுங்க. அப்புறம் அதை அவங்க ஒழுங்குபடுத்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் ஒரு லைன்ல நில்லுங்க, அடுத்து வந்து ஒரு கப்புள்ஸ்லாம் நில்லுங்க, அடுத்து வந்து கொஞ்சம் லேடிஸ் வந்து அந்த மாதிரி இருக்கவங்களாம் ப்ரியாரிட்டி கொடுத்து கடைசியில பேச்சுலர்ஸ் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க, ஏஎல் விஜய். அவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார் வாங்க சார் செல்ஃபி எடுக்குதுண்ணா, வாங்க சார் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் விட மாட்டேங்கிறாங்க அவரையும். ஓரளவுக்கு டெடிகேஷனா தான் பண்றாங்க பாவம், அவங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஆனா வலைபேச்சு வந்து அவங்க விடுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஏகே கிட்ட இல்ல நீங்க என்ன ராஜபாண்டியன் ப்ரோ, சொன்னீங்க? அது சொல்லுங்க. ராஜபாண்டியன் ப்ரோ, அந்த பாத்தீங்களா இல்ல இல்லையா? ஃபேமிலி லேடிஸ்ன்னு பிரிக்கும் போது பேசாம நம்ம ஜோடியா வந்திருக்கலாம்னு யோசிச்சீங்களா? நீங்க நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நிறைய பிள்ளைங்க வந்துச்சுங்க, தனியா இருந்துச்சுங்க. எங்க கூட நிக்கிற பசங்க 2 3 பேர் இருந்தாங்க. நிறைய பசங்க நின்னாங்க. டேய் நம்ம 2 பேர் போயிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, பேசிக்கிட்டே ஓ, அண்ணா நானும் ஒன்னும் தம்பிண்ணா, அண்ணா அக்கா தம்பிண்ணா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. இது நான் நைட் கிளப்ல நடக்குது. நைட்டு 2 பேர் அங்க மிங்கிள் ஆயிட்டு போறாங்க. ஏங்க டேய் தம்பி வாடா நம்ம 2 பேர் போம்டான்னு சொல்லிட்டு 2 பேரா ஒரு 3 பேர் இப்படி கிளம்பி போனாங்க. போய் முன்னாடி அவங்க எல்லாம் கப்புள்ஸோட போய் நின்னுட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா ஏகே வந்து 2 போட்டோ தான் கொடுத்துரு, ஒரு 2 பேர் மட்டும் தான் நின்றுப்பாங்க. ஸோ அவங்க ஈஸியா கிராப் பண்ணிக்கலாம். நீ எடுத்துக்கோங்கிட்டு நான் எடுத்துக்கிறேங்கிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா ஃபுல்லா நாங்க போனது பூராவே வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரி பூரா பசங்க. இல்ல இந்த கடுப்பாயிருச்சு ஜீவா போனது. படத்துல வர அப்படியே மாதிரி சரி டக்குனு ஓகே. எட்டி குதிச்சு அப்பா எனக்கு ரிலேஷன்ஷிப் மிட்டாய் டெவலப் வாங்கிட்டா. பண்ணிருக்காங்க ப்ரோ. போட்டோ எடுக்க சொன்னா ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிருக்காங்க போயிட்டு. நீங்க என்ன பேசுனீங்க அவ்வளவுதான். ராஜபாண்டியன் ஏங்க ப்ரோ? அங்க ஏகே கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அது சொல்லுங்க. ஏங்க அவர்ட்ட நான் போனோனே, சார் நான் வந்து மங்காத்தால வந்து பிக்கெஸ்ட் ஃபேன் சார் அப்படின்னு. நான் அதே தான் என் ஒய்ஃப் கேட்டாங்க. என்னதான்டா பேசுன ஏகேட்ட அப்படின்னு. நான் மங்காத்தால இருந்து பிக்கெஸ்ட் ஃபேன். இது உண்மையாவே மங்காத்தால இருந்தா இது பில்லால இருந்தா ஏகே ஃபேனா? ஆமா அதுக்கு முன்னாடி விஜய் ஃபேனா இருந்தேன். அடப்பாவி இத சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு சொல்லிட்டீங்களா? வெளிய அப்படின்ட்டு இருந்தாங்க இல்ல வீட்ல. அவர்கிட்ட சொன்னீங்களா? இத வீட்ல சொன்னேன். ஏங்க வீட்ல சொன்னேன்னு சொன்னேங்க. அவரெல்லாம் பேசவே இல்ல. ஒரு செகண்ட் தான். சொன்னோனே அப்படியே ஸ்மைல் மட்டும் பண்ணாரு. அவர் அந்த இன்னொரு என் பின்னாடி நின்னவர பார்த்துட்டு, நான் தான் இங்க தான் நிக்கிறேன்ல, ஏன் நீங்க இவ்வளவு தூரம்
நான் எல்லாருக்கும் தான் போட்டோ குடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னாரு. இப்படியே தாங்க பேசினாரு ஒரு வாய்ஸ். ஏதோ சின்ன பையன் மாரி அந்த வாய்ஸ் பேஸ் இருந்ததுங்க. வாய்ஸ் அது இல்ல, மாரி சினிமால இந்த நேர்லயுமே நான் பேஸ் வாய்ஸ் இல்ல, சாஃப்டா இருந்துச்சு. ப்ரோ அவரை நான் பார்த்தது ராஜபாண்டியன் ப்ரோ மிரண்டு போனது அவரை பாத்தீங்களா ராஜபாண்டியன் ப்ரோ? முக்கியமான ஆளு. யாரு? கங்கு அவரே அவர் தான், வரல, அவர் வரலன்னு அவரே சொன்னாரு. தான். அவர் வரல. அவரு இது ஆக்சுவலா வந்து போன தடவை வந்தது வந்து அவர் ஒன் டைம் அந்த தான் வந்தாரா? இது ஒன் டைம் தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா இவரு தாங்க எனக்கு ரொம்ப பயங்கரமா பார்த்தோனே ஃபிட்னஸ பார்த்து பயங்கர இதானது வந்து மாதவன் தான். என்னங்க மனுஷன் அவருக்கு 50 வயசுக்கு மேல இருக்குமா மாதவனுக்கு? இருக்கும் ஆள் பயங்கர இருக்கும். ஃபிட்டா இருக்காருங்க. செம்ம ஃபிட்டுங்க. துரந்தருக்கு வாழ்த்து தெரியும் தானே? புரியல. என்ன துரந்தர் கருண்? பண்ணதுக்கு என்ன கருண்? விஷ் பண்ணிருக்கலாம்னு சொன்னேன். 55 வயசு ஆச்சு. அவர்ட்ட ஃபோட்டோ கேட்டு 1 நிமிஷம் ஃபோட்டோ பார்த்ததுக்கு ஒரு நின்னு, வாங்க எடுத்துக்கலாம்" அப்டின்னாரு. அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் போனானுங்க. "1 நிமிஷம்ப்பா, ஏகேட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்டின்ட்டு போனாரு. அவ்வளோதான். அப்படியே வரவே இல்ல. அவரு கீழ போயிட்டு அவங்க டீமோட உட்காந்துக்கிட்டாரு. அவங்களும் நல்ல டைப்பா தான் இருக்காங்க. ரொம்ப எல்லாருமே வந்து ஃபோட்டோ குடுக்குறதுக்குலாம் வந்து எதுவுமே வந்து ஏதோ ஒரு இது பண்ற மாரிலாம் கிடையாது. இவர் வந்து ரொம்ப எப்பயுமே ஃபுல்லா வந்து ரேஸு அந்த மாரி ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருக்கறதுனால, சாயங்காலம் டெடிகேட்டடா எல்லாத்துக்கும் வரிசையில நிப்பாட்டி எல்லாத்துக்குமே ஃபோட்டோ குடுக்குறாரு. அது மாதவன் தான் வந்து எனக்கு ஃபிட்னஸ பார்த்தோனே பயங்கர இதா இருந்தது. ஏன்னா, ஏதோ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்பயோ ஒருக்கெல்லாம் கொஞ்சம் பாடியோட அந்த மாரி இருந்துச்சு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. நேர்ல வந்து செம லீனா அந்த க பைசெப்ஸ்லாம் பார்க்கறதுக்கே ஒரு ஆள் மொரட்டுத்தனமா இருந்தாப்ல. அதாவது என்னன்னா லீன் பாடியா இருந்தாரு. அது ஒரு மாரி இதா சொல்லுவாங்கல்ல, இந்த ஜிம் சொல்லுவாங்கல்ல, ஏஸ்தெட்டிக்கல் பாடி, லீன் பாடின்ற மாரி. அது மாரி ரொம்ப லீனா இருந்தாப்ல மனுஷன். ஃபிட்டா ராஜபாண்டியன் வச்சிருந்தாரு உடம்ப. துரந்தர் பத்திலே அவர் குண்டா இருப்பாரு. இப்ப குறைச்சிட்டாரு நினைக்கிறேன். இல்லங்க. படத்துல தாங்க அப்படி இருக்காங்க. ஏங்க ஏகேவ பார்த்தே நான் மிரண்டுட்டேங்க. ஏகேவே நேர்ல எவ்வளோ ஃபிட்டா இருக்காரு தெரியுமா? பயங்கர ஃபிட்டா இருக்காரு ஏகே. ஆள் வந்து நான் அங்கருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்த்தோனே, நான் அன்னைக்கு நான் போட்டோ அனுப்புனேன்ல சனிக்கிழமை, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தேன். பக்கத்துல பார்த்தோனே எனக்கு அப்படியே வந்து ஒரு ஷாக் ஆயிருச்சு. ஏதோ ஒரு இந்த இங்கிலீஷ் பீப்பிள் யாரோ ஒருத்தர் நடந்து வராரு அப்படின்ற மாரி தான் இருந்தது. அவர் தமிழ் மட்டும் பேசாட்டி வந்து வேற நாட்டுக்காரன் தான் நெனைப்பாங்க. நம்ம ஆள் அதாவது வந்து நம்ம ஊர்க்காரரு அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது. அவரு அப்புறம் வேற ஒரு ஃபாரின் டிரைவர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, அவர்ட்ட நிப்பாட்டி பேசி இது பண்ணாரு. அப்போ வந்து அவர் ஏதோ ஒரு அட்வைஸ் மாரி ஏதோ ஒரு இதா பேசும்போது, அவரு உடனே நின்னுட்டாரு. அப்படியே எங்க முன்னாடி தான் நின்னுட்டு, அப்படியே அவங்கட்ட கேட்டுட்டு, அவங்க சொல்றத அப்படியே கை கட்டி நின்னு கேட்டுட்டு இது பண்ணி போனாரு. அதாவது இதெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங் எடுத்து முடிச்சோனே இந்த இவனுங்க வந்து சொல்லுவானுங்க. "நாங்க இந்த படத்துல வந்து இப்படி பார்த்தோம். ஏகே இப்படி நடந்துக்கிட்டாரு" அப்படின்னு. அது எல்லாமே ஆல்மோஸ்ட் உண்மதான். அது வந்து நம்ம எல்லாரையும் கவனிக்கிறது அப்படின்னு. அந்த ஆக்சுவலா வந்து அவரு ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் வந்து நியர்பைல தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அங்க இருக்க ஆட்கள் உட்பட அந்த நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. நான் தமிழ் ஹோட்டல்ல இருந்து வெளிய வந்து சாப்பிட்டேன். அவங்கட்ட சொன்னாரு அந்த மாரி. நீங்க வந்து வாங்க எல்லாரும் வாங்க. நம்ம கடைசி நாள் போம்போது எல்லாத்துக்கும் நான் ஃபோட்டோ குடுக்குறேன். அதுவரையும் வேணாம் அப்டின்னோனே, இவங்களும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம, சரி வந்தா போனா சாப்பிட்டு போட்டும் அவரு. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு அவரு அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாத்துலயும் வந்து நார்மல் பீப்பிள் மாரி சாப்பிட்டுட்டு போயிருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னன்னா, அங்க வந்து இவங்கலாம் ஃபோட்டோ எடுத்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருக்காங்க. கடைசில இவருக்கு நேத்தெல்லாம் பார்த்தேன். பார்த்தா அவங்களலாம் சிங்கிளா எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து குடுத்துக்கிட்டு இருந்தாரு நேத்து. அந்த வரிசையில அவங்கலாம் முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாங்க. செக்யூரிட்டியா இருக்கவங்க. ஒருத்தர் திருச்சிக்காரர பார்த்தேன் நானு. அவர் வந்து செக்யூரிட்டியா இருக்காரு. அவர் வந்து அங்க அவங்களுக்கு அவரோட அ அவருமே அந்த இதுல முன்னாடி போய் ஒரு இதா தான் இருந்தது. பிரமிப்பா தான் இருந்தது. என்ன அவரு பார்த்தது தான் எனக்கு அப்படியே இன்னமும் கண்ணுக்குள்ளயே நிக்குது. அவரு பக்கத்துல அந்த பையன பார்த்தாரு பார்க்கணுமா என்னையும் அவனையும். எனக்கெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் கதியாயிருச்சு. டேய் ட்ரெண்ட் ஆக போறான்டா. ஏகே கோவப்படுத்திட்டோம்டா நம்ம. நாளைக்கு இன்டர்நெட்ல வைரல் ஆக போறான்னு நெனச்சா, உடனே டக்குன்னு முகத்த மாத்தி, நான் தான் நிக்கிறேன்ல அப்படின்னு ரொம்ப சாஃப்ட்டா பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு நிமிஷம். டடடடன், டடடடடன். ஒரு நிமிஷம் அந்த பிஜிஎம் ஞாபகம் வந்ததா? எனக்கு இதுதான் ஷாம் ப்ரோ ஞாபகத்துக்கு வந்தது. ஆரம்பத்துல அந்த கைய அந்த பிடிக்கும்போது, சீன் தான் போலீஸ் அந்த கைய சீன் தாங்க. பிடிக்கும்போது அந்த பிஜிஎம் தானே அது? எனக்கு 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 அந்த பிஜிஎம்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. எனக்கு அங்கனக்குள்ள எனக்கு எந்த சீன் ஞாபகம் வந்துச்சுன்னா, ஸ்பீச் ஆடா குடுக்குறது. அந்த இணையர் இருந்தார்ல வரும்ல, அதுதான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. அவரு கேட்பார்ல அருண் விஜய பார்த்து, அந்த அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வரும்ல, அது மாரி இருந்தது. உண்மையாவே ஹம்பிள்ங்க. அது எனக்கு சும்மாலாம் நம்ம வந்து நான் அது மாரி சென்சிபிளா இருக்கணும் அப்டின்னுமே எதிர்பார்க்கிறாரு அவரு. எல்லாருமே சென்சிபிளா இருங்க. இதா இருக்காதீங்க அப்டின்ற மாரியும் எதிர்பார்க்கிறாரு. நான் தான் குடுக்குறேன்ல எதுக்கு இது அப்டின்றத ஒரு ஹார்ஷா பேசாம அதையும் வெளில சொல்லி, சூப்பர் நல்லா செமையா போச்சு. வீட்டுக்கு எல்லாருக்கும் ஃபோட்டோ அனுப்புனேன். சொந்தக்கார குரூப்ல பூரா.
எல்லா பையனும் டேய் சிவகார்த்திகேயனோட போட்டோ எடுத்துட்டேன், மாதவனோட போட்டோ எடுத்துட்டேன், துபாய் போய் எல்லாரோடையும் போட்டோ எடுத்துட்டடா அப்படின்ட்டானுங்க. துபாயில வந்து பார்த்தா எல்லாரையும் பார்த்துடலாம் போலயே அப்படின்ட்டு இருந்தானுங்க. டேய் ஏதோ நான் லக்கு எல்லாத்தையும் ஈஸியா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்ல அதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ரொம்ப ஜாலியா இல்ல சொல்லிட்டீங்க. இல்ல இது ஏகேவை பார்த்தது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா முந்தா நேத்து நான் வந்துட்டு போனப்ப நான் வந்து நேத்து வரலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்டா இருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், நேத்து கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்றாங்க, சும்மா போவோம்னு சொல்லிட்டு போய் அதுவும் பக்கத்துலயே நின்னு கிடைச்சது லக்கு. லக்குன்னா மீன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, நமக்கும் கொடுத்துட்டாரு. எஸ்கேக்கு வந்து அமரன்ல வந்து நான் கான்டெஸ்ட்ல வின் பண்ணியிருந்தேன். சிம்பிளி சவுத்ல வந்து ஒரு கான்டெஸ்ட் வச்சிருந்தான் இன்ஸ்டாகிராம்ல. அவன் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும், 1 மந்த் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஏதோ சம்திங். ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைபர், அதுக்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இது வச்சிருந்தான். அப்புறமேட்டு வந்து ஒரு லீடரை பத்தி, ஒரு பேட்ரியாட்டிக் மொமெண்ட்டை பத்தி ஏதோ ஒரு ஸ்டோரி ஏதோ ஒன்று டைப் பண்ணி போட சொன்னான். இது 3 அவனோட இன்ஸ்டாகிராம்ல போட்டோன்னே மீட் அண்ட் கிரீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணிட்டான். மீட் அண்ட் கிரீட்ல பர்சனலா இன்வைட் பண்ணி தான் நான் போய் எஸ்கேவை மீட் பண்ணி பேசி வீடியோலாம் வாங்கினது. இதே தான் கங்குவாக்கம் பண்ணானுங்க. கங்குவாக்கம் கான்டெஸ்ட் அட்டன் பண்ணி சூர்யாவை பத்தி என்னென்னமோலாம் போட்டு அதுலயும் இது பண்ணி சூர்யாவை மீட் அண்ட் கிரீட்லாம் போடலான்னு பார்த்தா அதுல செலக்ட் ஆகல. எஸ்கே கூட எடுத்த போட்டோ தான் அனுப்பி விடுங்க பாப்போம். அனுப்பியிருக்கேன் குரூப்ல ஆல்ரெடி, நான் அனுப்பிடுறேன். வாட்ஸ்அப்ல தான் ஒரு நேரத்தில் அனுப்பிடுறேன். இல்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்ன பல்தான் சொல்றீங்க? நான் இப்ப அனுப்பி விட்டுருக்கேன் நம்ம இதுலயே. இல்ல பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏங்க பார்த்துருந்தா அந்த போட்டோட பேக்கப் பேக்கெட் இல்லாம இருந்திருக்குமா? பொறுங்க நான் அனுப்பி விடுறேன் குரூப்ல. எஸ்கேவோட எடுத்து அனுப்பிட்டேன். ஆனா ஆக்சுவலா சூர்யாவை பார்க்க தான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் முடியல. ஏன்னா பயங்கர க்ரௌடு. அந்த சிட்டி சென்டர் மாலே வந்து ஸ்தம்பிச்சு போயிருச்சு கங்குவா ப்ரொமோஷனுக்கு வந்தப்ப. நீ அடுத்து வேற எங்கேயா வந்தா வேற ஏதாவது படத்துக்கு வந்தா போயிட வேண்டியதுதான் சூர்யாவை பார்த்து. ஆனா போட்டோலாம் எடுக்க முடியாது. என்ன கமல் என்ன கண்டென்ட்? கண்டென்ட் இல்ல, தோழர் மேல தோழர் இம்பாக்ட் ரைஸ் பண்றாங்க. நான் ஒரு விஷயம் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இல்ல நான் ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சுகன் இருக்கீங்களா? சுகன் சுகன் இல்லையோ? இருப்பார், கேட்டுட்டு இருப்பாரு. ஓகே இல்ல இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னு கேளுங்க. சினிடாக் எதிர்க்க யூடியூப் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு யாரும் சினிடாக்கே போல, எல்லாம் ஒரே நாள் இன்னைக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு தண்டாமந்திரம் கரெக்டா இருக்குது சுகன் ப்ரோ. இன்னில இருந்து யுத்தம் தொடங்கிடுச்சு. சினிடாக்கு பேசிட்டே இருப்போம். இன்னைக்கு இவ்வளவு பேசினாலும் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லிட்டான். இன்னைக்கு ஆக்சுவலி தோழர் ப்ரோ வந்திருந்தானா அங்க சண்டே நடந்திருக்காரு. அவரு காலையிலேயே வந்திருந்தாரு நம்ம ஸ்பேஸுக்கு. அவரை மேல ஏற்றிருந்தாலும் எனக்கு சண்டே வந்திருக்காரு. அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்திருப்பாரு தனியா. சரி சர்வேஸ் ப்ரோ எதுக்கு சண்டேனா அப்புறமேட்டு வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணுங்க. பாருங்க நீங்க பண்ணதால முருகேசன் டிபி மாத்திட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் கலர் டிபி மதன், பிளாக் அண்ட் ஒயிட் முருகேசன் பார்த்து சண்டை போடுங்க. ஸ்பேஸ்குள்ள நுழைஞ்சவனே லெரினும் மதன் ப்ரோ மாத்தி பேசிட்டு இருந்தாங்களா? என்னடா அது வேற ஏதாவது கடைக்குள்ள நுழைஞ்சிட்டோமா? இந்த அடி அடிக்கிறாங்க. கன்ஃபியூஷன் வந்து முருகேஷ் ப்ரோ டிபி மாத்தாரு பாருங்க. இப்ப தனியா சொன்னாப்ல பல்தானே. அப்படி சொல்லக்கூடாது. அது பண்ணிருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் தி அப்டேட் கருண். ஏங்க அவர் பேசும்போது நான் காதுலயே வாங்கல, கீழே போயிட்டேன். இங்க ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கான், யாராச்சும் கண்டுக்கிறீங்களா? குழந்தைய போட்டு துன்புறுத்திட்டு இருக்கீங்க போலயே பல்தான். தூங்க வைங்க பல்தான். 10 மணி ஆச்சு. அவன் தாங்க என்ன வற்புறுத்திட்டு இருக்கான் தூங்காம. மேக்ஸிமம் 9:30 தூங்க வச்சுங்க பல்தான். 9 o'clock 8 hours ஸ்லீப் கொடுங்க பல்தான். அது நமக்கு கருண் ப்ரோ. சின்ன குழந்தைகளுக்கு குழந்தைங்க அதிகமா தூங்குறாங்க. குழந்தைகளுக்கு கூட அதிகமா தூங்குறோம். கிரேப் வாட்டர் குடிச்சிட்டு கருண் தூங்கு கருண். உங்களுக்கு நீங்க பெரிய மனுஷனா கருண்? சின்ன பையன் எங்க கூட சேர்றீங்க? எங்க கூட சேர்றீங்க பைசா புரியலையே. அப்ப கமல் நீங்க மட்டும் பெரிய மனுஷனா கமல்? நான் உங்களோட 4 வயசு பெரியவன் கருண். சொல்லுங்க வாங்க ஸ்பேரிங் போடுவோம். நீங்க காலேஜ் தான். சரி இது வந்து விமல் படத்துக்கு அவார்டு கொடுத்த மாதிரி துருவ நட்சத்திரத்துக்கு அவார்டு தர மாட்டாங்களா? அதுக்கு கூட துருவ நட்சத்திரம் கேட்டகரியில தான் மாட்டிட்டு சினிமாட்டோகிராஃபிக்லாம் கிடைக்காதா? அவங்கள டிஎம்கேல இருந்திருக்கணும்ல. இந்த படம்
ராஜபாண்டியன் ப்ரோ கான்டெக்ட் என்னன்னா ரிலீஸ் அதான் கேக்குறேன் ஒரு நானு. விமல் ரிலீஸ் படத்துக்கு இல்ல இல்ல ரிலீஸே ஆகல அதுல 3 இல்ல இல்ல அவார்டு அதுல இருந்த கொடுத்துருக்காங்களாம். ப்ரொடியூசரோ யாரோ ஒருத்தர் வந்து ஓ அங்க வந்து ஜூரியன். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. நீ ஏய், என்னையா இது இப்படி மாட்டிக்கிறானுங்க? ரிலீஸே ஆகாத படத்துக்கு ஈக்கியா அவார்டு அது கொடுத்தானுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அது ராஜபாண்டியன் நான் ப்ரோ இப்பதான் அந்த சென்சார் அந்த ஆயிடுச்சாமா படத்தையே ஃபர்ஸ்ட் டைம் ராஜபாண்டியன் ப்ரோ. பாக்குறேன். ஏன்னா அது வந்துட்டு அதுல ஸ்ரேயா இருந்தாங்க. ஷாக்கு. நான் ஸ்ரேயா படம் எல்லாமே அது பார்த்திருக்கேன். அது என்னடா ஒரு இது ஸ்ரேயா உண்மைதானா? இருக்காங்க. எதப்பரா மிஸ் பண்ணேன் அது மட்டும் அப்படிங்கிறீங்களா? உண்மைதானா அவார்டு கொடுத்தது? ஆமாங்க ஆமாங்க லிஸ்ட்ல இருக்கு உண்மைதான், எல்லா லிஸ்ட்ல சிகே இருக்கு. சிகே போட்டிருக்காரு, சலூன் போட்டிருக்கான். என்னங்க இது? அதுதாங்க அது அதுக்குதான் ஒரு நான் சில கேட்டேன், விஷயங்கள். எங்களுக்கு எப்படி தரமாட்டானுங்க? எங்க படமும் ரிலீஸ் ஆகல. ஆனா துருவ நட்சத்திரத்துக்கு தரலாம்ல. எங்க படம் இல்ல ரிலீஸ் ப்ரோ ஆகலே அந்த அந்த தரமாட்டானுங்க. மூவியோட ஜூரி வந்து அந்த வருஷத்துல ஜூரியா இருந்தானா. ஆனால் 3 அவார்டு தூக்கி கொடுத்துட்டானுங்க. ரிலீஸே ஆகாத படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கொடுத்துருக்கானுங்க. அதுதான் ட்விஸ்ட். சினிடாக்கே முடிஞ்சுச்சு. நம்ம ஒண்ணும் மதன் முடியல. ப்ரோ இருக்காரா ஸ்பீக்கர்ல? இருக்கா பேசுறது கேக்குதா? மதன் ப்ரோ இதா? மதன், நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சேன்ல பாத்தீங்களா? இதத்தாங்க அந்த மனுஷன் டாப்ல கேட்டேன். நடுவுல ஒரே ஒருத்தன் வந்தான். ஆமா நம்ம பேசவே இல்லை அஜித் ப்ரோ, ஞாபகம் இருக்கா? நம்ம பாட்டுக்கு கோப்ரா சாமி டூன்னு வண்டியை அதத்தான் விட்டுட்டு பேசிட்டு இருந்தேன். நான் அப்ப பாட்டுக்கு அதை பத்தி பேசிட்டு நான் பதட்ட இந்த கேள்விதான் கேட்டு வந்தேன். மதன் இந்த ஒரு வீடியோ அனுப்பிச்சு அந்த இல்ல லிங்க் அனுப்பிச்சு கோப்ரா பாத்தீங்களா? எதுவும் பேசிட்டு திடீர்னு சண்டை ஆரம்பிச்சது எனக்கு அதான் புரியல. போயிட்டு அதுதான்யா வந்ததுல இருந்து. ஒருத்தன் வந்தாயா, அதான் வந்தவதாயா பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான். யார் லெனினா? ஆமா, அதெல்லாம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு. உண்மையாலே வந்து போட்டிருக்காரு. என்னது போட்டிருக்காரா? கரும் ப்ரோ ஃபுல்லா முடிங்க. என்ன கருண் போட்டிருக்காருன்னா அடிச்சிருக்காருன்னு கேட்டேன். உன்னை அடிக்கணும் அந்த ஆள் முதல்ல. ப்ரோ அவரை தேடினப்ப இவரு வரவே இல்லை ஆன்லைனுக்கு. அஜித் ப்ரோ ஞாபகம் இருக்கா? ஹலோ மதன் என்னது கேக்குதா என்ன மதன்? சொன்னீங்க? அந்த லிங்க் அனுப்பிச்சனே பாத்தீங்களான்னு ஒருத்தானே பார்த்தேன். அது 6க்கு 4 தான். அது நீங்க போட்டோ அனுப்பிச்சுடுங்க, இங்கேயே போட்டுக்கலாம், நம்மளே பிரிண்ட் போட்டுக்கலாம். சரி ஓகே, அப்ப நாளைக்கு நான் வரேன். ஓகே மதன். என்ன முடிச்சிட்டு முடிக்க போறீங்களா ஸ்பேஸ்? இல்ல நானே ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன் மதன்கிட்ட, அதுதான். மதன் ப்ரோ உங்ககிட்ட கேட்கணும், விஜிலான்ஸ் பாத்துட்டீங்களா? ஏங்க கமல் இருக்கானா? கமல் ப்ரோ இருக்கே மதன் கூப்பிடுறாரு கமல். கடும் கோவத்துல இருக்கேடா கமல். ப்ரோ நான்லாம் ஒரு டுபாக்கூர் ப்ரோ, நான்லாம் கோவப்படுவேன். என்ன சொல்றீங்க? நான்லாம் அப்படி அந்த நிமிஷமே நான் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம கோவம்லாம் அப்ப அந்த சமயத்துக்கு தான். அதெல்லாம் அப்பயோட விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்து. அதெல்லாம் இருக்கட்டும் மதன். சரி விடுங்க, நான் தனியா கேட்டுக்கிறேன். விடுங்க. எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, அதுதான். நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்புறமா. சரி வாங்க, மறுபடியும் நம்ம விக்ரமோட ஏதோ ஒரு படத்தை எடுத்து அடி போவாங்க. ப்ரோ எனக்கு மாவீரன் விக்ரமோட படம் இது கோப்ரா சாமி 2 அதான் முடிச்சிட்டோம்யா, அதத்தான் பண்ணியாச்சு. சரி கமல், மாவீரன் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுங்க. சொல்லுங்க. அவருக்கெல்லாம் எப்போ இன்வெர்டர் ஸ்பீக் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் கொடுக்குறேன். கமல், இந்த கோப்ரா அவர் படம் இருக்குல்ல, போக வேண்டிய நேரங்க. அவர் வந்தாலும் 10 நிமிஷம் தூங்கிடுவாரு. கமல் இந்த கோப்ரான்னு ஒரு படம் இருக்குல்ல, ரிலீஸ்க்கு முன்னாடி என்னன்னு எதிர்பார்த்தேன்னு சொல்ல. ரிலீஸ்க்கு முன்னாடி என்னன்னு எதிர்பார்த்தேன்னு சொல்ல. பேசி முடிச்சாச்சு, வேற சொல்லுங்க ப்ரோ. நான் போய் ப்ரோ ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா ப்ரோ. நான் ஆரம்பத்துல சொல்றேன், ஃபர்ஸ்ட் லுக் வந்து நான் கண்ணும் கொண்ணும் தியேட்டருக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது. அந்த அவர் கண்ணாடியில அவரோட ஒரிஜினல் முன்னாடி கட்டிக்கிட்டு இருப்பாரு. கண்ணாடியில் ஃபுல்லா அந்த கெட்டப்பா இருக்கும். நான்லாம் மனசுக்குள்ள ஒரு கெட்ட வார்த்தையை போடு இதுதான்டா படம் ஃப்ரம் த மேக்கர் ஆஃப் இசைக்கானுடையல்னு போட்டுருந்துச்சு. ஓடு ஃபயரா ஒரு படம் இறங்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு சரியான வெயிட்டிங் அந்த படத்துக்கு. அப்புறம் கோவிட் வந்துருச்சு, எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ 21ல பொங்கல் கிட்ட அந்த டீஷர்ட் ரிலீஸ் ஆச்சு. எல்லாம் ஞாபகம் மறக்கவே மாட்டேங்குது. 21ல டீஷர்ட் ரிலீஸ் ஆச்சு. டீஷர்ட்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒன்று நடக்க போகுது, சரியான படம் ஒன்று வரப்போகுது. முரட்டு வெயிட்டிங் அந்த படத்துக்கு.
நமக்கு இந்த மாதிரி பல பேரை பிரம்மாண்டமா வேற காமிச்சானுங்க. என்னென்னமோ பண்றாங்களே, சரி விக்ரம் ஒரு சரியான கம்பேக்கா இருக்க போகுது அப்படின்னு ஃபயரா வெயிட் பண்ணி அப்படியே நாட்கள் போச்சு. அப்படியே ஜூன் ஜூலை வாக்கில் ஏஆர் ரஹ்மானோட தும்பி துள்ளல் பாட்டு இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்பது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு சிங்கிள் ஆதிரா இல்ல தும்பி துள்ளல் தான் நல்ல ஞாபகம் இருக்கு. தும்பி துள்ளல் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆதிரா இல்ல நினைக்கிற மாதிரி இல்ல இல்ல கருண், தும்பி துள்ளல் தான் ரெண்டாவது சிங்கிள் தான் ஆதிரா. அது அவனை அதையும் சொல்ல பார்க்க விடு மாட்டேன். கருண், அவனை சொல்ல விடு. ஆதிரா வந்துச்சு ரெண்டாவது சிங்கிள். அதுல முக்கியமான ஒரு போர்ஷன் ஆதிரா ஏஆர் ரஹ்மான் பேர் போற இடத்துல ஒரு சரியான ஒரு இடம் வரும். அதுலாம் ஆஹா போடு பாய் சரியான பட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் அப்படியே நெருங்குச்சு. அப்புறம் 22ல நான் வந்து 22ல நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். அப்பதான் வேலைக்கு ஜாயின் ஆகிட்டேன் புதுசா. போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் படம் வந்து வந்து ஒரு டேட்டு சொன்னானுங்க. அப்ப டைம் பாஸ் தான் ஃபுல்லா. டைம் பாஸ்ல இந்த படம் பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்துருவோம் அப்போ வந்து கார்த்தி சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு டேட் ஆகஸ்ட் 15 டேட் போட்டாங்க. ஆகஸ்ட் 31 ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 15 டேட்டு போட்டுட்டானுங்க. சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா தள்ளி போயிருச்சு. 31 ஆகஸ்ட் 15 இது வந்துருச்சு. விரும்பணும் ஏதோ ஒரு படம் அந்த டைமுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு திருச்சிட்டம்பலம். ஆமா அது வந்துருச்சு. அப்புறம் வந்து அப்படியே கோப்ரா ரிலீஸ் நெருங்க சரியான ஹைப்பு. ரொம்ப லேட்டா தான் ட்ரெய்லர் விட்டாங்க. நல்லா ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாளோ 5 நாள் முன்னாடியே ட்ரெய்லர் வந்துச்சு. ஏதோ ஒரு திங்கக்கிழமை நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்த்துட்டே ட்ரெய்லரை பார்த்துட்டு இப்ப இருக்க மாதிரி வேலை இருக்கு. அப்பெல்லாம் கஷ்டமா, அப்பெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி வேலை. அப்போ இதுல இருந்ததுனால லெவல் 1ல இருந்ததுனால அப்போ அதை பார்த்துட்டே வேலையை பார்த்துட்டு போடு நினைச்சிட்டு 4 மணி ஷோலாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் எங்க வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. அவ்வளவு வேக 4 மணி ஷோலாம் விட மாட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கூத்தாடி எல்லாம் செஞ்சு ஒரு ஒரு 6 மணியோ 7 மணி ஷோ பர்மிஷன் நினைக்கிறேன். கரெக்டா 7 மணி ஷோன்னு நினைக்கிறேன். நான் 2வது ஷோ பர்மிஷன் வாங்கி உள்ள போயிட்டோம் 4 பேரு. நான் தான் அவங்க மண்டையை கழுவி டெய்லர்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிட்டேன் எல்லாரையும். போனா ஃபர்ஸ்டா ஓடிச்சு. ஓகேன்ற அளவுக்கு போயிடுச்சு. இன்டர்வல் வரைக்கும் பரவாயில்ல ஏதோ ஒன்று சொல்றானுங்க. பரபரப்பா முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிச்சு. விக்ரமுக்கு ஒரு கெட்டப்பா மாத்துனானுங்க பாருங்க. எனக்கா ரைட்ரா, நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நீங்க என்ன செய்யறது ஒண்ணு. மனசே அதுல வெளியே வந்துட்டு. இது எனக்கு என்னன்னா வேற நீங்க எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் பண்ணீங்க, எல்லாம் செய்யலாம். என்னடா அது என்னடா எல்லாத்தையும் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் விட்டுருங்க. விக்ரமுக்கு ஒரு விக்கு ஒண்ணு வச்சாங்களே, ஐயோ ட்ராமாவே ஆயிடுச்சு அந்த விக்க பார்த்ததுக்கு. இருக்கிறதுலே உச்சக்கட்ட போவோம் அந்த விக்கு தான். படம் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன படம் பார்த்தோம் நம்ம, இவனுக்கு என்னதான் சொல்ல வரானுங்க, என்னதான் நடக்குது, எதுக்குடா அந்த அம்மா பிளாஷ்பேக்கா கட்டுறானுங்க, என்னடா பிளாஷ்பேக் இது, எதுக்கா இந்த படம் நடக்குது ஃபர்ஸ்ட், என்னடா கடைசியில டூம் 2 மாதிரி முடிச்சுட்டீங்க, இதை பார்க்கவா நாங்க இந்த படத்துக்கு வரோம். நாங்க என்னென்னமோ நீ ஏதோ காட்டிக்கிட்டு இருக்க இதுல இது என்ன பகுமானமா ரிலீஸுக்கு முன்னாடி 3 மணி நேரம் 3 நிமிஷம் 33 செகண்ட் விளம்பரம் வேற. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் பண்ணது. எனக்கா என்ன படம்டா? கோபுரா. கமல கோபுரா. ஓ சர்வேஷ் ப்ரோ, இந்த கோப்ரோ எல்லாத்தையும் டிராமால தள்ளி இருக்க பாத்தீங்களா? ஐயோ எனக்கு மட்டும் பிடிச்சது. ஏங்க கமல், சர்வேஷ் சொன்னதை கேட்டீங்களா? அவரு பிரகாஷ் ப்ரோட ஒரே பிரீடு. பிரகாஷ் ப்ரோக்கும் கோபுரா பிடிக்கும் தெரியுமா? அவர் அதனால அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பிரகாஷ் ப்ரோ கோபுராவை போட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டு பொழந்தானுங்க அந்த டைம்ல. இதுக்கு வந்தாரு ஒரு வாட்டி டைம் பாஸ்க்கு அப்ப வந்துட்டு இருப்பாரு பிரகாஷ் ப்ரோ. இப்பயும் எனக்கு இந்த டைலாக் தான் இப்பயும் எனக்கு தெரியல.
கோபுரை வந்து அவ்வளவு மொக்க படம் இல்ல அப்படின்னு வந்து கிளியே சுட்டானுங்க அதை கீழே இருந்து. ஆமா ப்ரோ, நான் இப்பயும் சொல்றேன், அந்த படம் மொக்க படம்லாம் இல்ல. அந்த லவ் போர்ஷன் தான் தூக்கிட்டு கதையா பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்ல கதை தான். எனக்கு சொதப்புனது உண்மைதான். அதான் சொதப்பிட்டானே. அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் மொக்க. அததான் ப்ரோ, அதுல ஒரு இந்த போர்ஷன் ஒண்ணு வரும் bro. ஏதோ ஒரு ரஷ்யால ஒரு பனிக்குள்ள ஒரு இது பண்ணுவானுங்க, பனிக்குள்ள ஒரு இது மாதிரி ஒண்ணு நடக்கும். அதெல்லாம் சரியான சீன் ப்ரோ, பிரம்மாண்டமா எடுத்திருப்பாரு, சங்கர் படம் மாதிரி. அவ்வளவு பேர் இருப்பானுங்க, ஏதோ நடக்கும் அந்த சீன்ல, செமையான சீனு. அவன் இமைக்கான வந்து இதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதான் கஷிப்புக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு பெரிய சீன் ஒண்ணு இருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்ப்பாங்கல்ல 2 பேரும், அந்த மாதிரி இந்த படத்துக்கு இந்த சீனு. அந்த சீன் உண்மையா நல்லா எடுத்திருப்போம். ஆனா செகண்ட் ஹாஃப் அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல, என்னென்னமோ எடுத்துட்டோம், இதெல்லாம் ஒட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டான். இந்த இந்த இதுல ஒரு ஃபைட் இருக்கும் மலையில, அது எதுக்கு வச்சாங்கன்னே தெரியும், ஒரு கண்டாவே புரியாது. கிரீன் ஸ்கிரீன் வேற, அது கிரீன் ஸ்கிரீன் வேற ஃபுல்லா கொசன்னு இருக்கும். அதை விட அந்த ட்ரெயிலர்ல வந்து அந்த ரெயின் ஃபைட் ஒன்று காமிப்பானுங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பில்டிங் மேல எல்லாம் ஏறுறது, அந்த கம்பி கட்டிட்டு சொல்றேன். நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன் அந்த ரெயின் ஃபைட். நான் ஏதோ இந்த அன்னியன்ல வரும்ல இந்த குங்ஃபு ஃபைட், அதேதான் அந்த குங்ஃபு ஃபைட், அது மாதிரி தான் நானும் எதிர்பார்த்தேன். பயங்கரமா இருக்கும் ப்ரோ, பாட்டும் நல்லா இருக்கும். ஆனா சொதப்பு எல்லாமே அந்த படத்துல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டா? சொல்லு. சொல்லுங்க கரோன். அப்ப எத்தனை நாள் டீச்சர் வந்து எனக்கு வந்தது தெரியாது. நான் வந்து ஐபிஎல் அந்த இங்கிலாந்து சீரிஸ் டைம் நினைக்கிறேன். இங்கிலாந்து சீரிஸ் டைம்ல வந்து சும்மா ரேண்டமா வருதுன்னு பார்த்தேன். நான் நல்லா இருக்கே அப்படியே பாத்துட்டேன். அப்ப 10th. அவ்வளவு கூட்டு கொஞ்சம்டா நீ. அவர் செகண்ட் இயர் தான் படிக்கிறாரு சுரேந்தர் ப்ரோ. தருண் செகண்ட் இயர் தான் படிக்க சுரேந்தர் ப்ரோ நானு. சரி. அப்ப வந்து நான் பாத்துட்டேன் தெரியல, அந்த ஐடி சனியா முடிச்ச மாதிரி எந்த ஸ்பேஸ்க்கு போனாலும் தூக்கி வெளியே போடுது. கேச்சஸ் கிளியர் பண்ணீங்களா? பண்ணிட்டேன். ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். எனக்கு 2-3 டைம் ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிட்டு, நீ ஹியூமன் அண்ட் வெரிஃபை பண்ணு பாஸ்வேர்ட் போடு வேற யாருக்காவது இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க பாவிரன். நல்ல மெமரிஸ் எதனா பேசுவீங்கன்னு பார்த்தா இந்த மெமரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. நீ ஃபுல்லாவே தான் பேசுறீங்க. கமலா தியேட்டர்ல பார்த்து காண்டாயி வெளியில வந்தேன். பாவீங்களா அப்படி ஏமாத்திட்டீங்களடா என்ன? உங்களுக்கும் படம் பிடிக்கலையா? 4 மணி ஷோவா சொல்றோம். 4 மணி கமலா தியேட்டர்ல ஆமா எஃப்டிஎஃப்எஸ் கமலா தியேட்டர் எஃப்டிஎஃப்எஸ் 4 மணி தான் கிளம்பிட்டாங்க. மாவீரன் ப்ரோ உங்களுக்கு பிடிச்சது 7 மணிக்கு பார்த்த பரவாயில்ல ப்ரோ, 4 மணிக்கு பார்த்த டிராமா வெளிய வந்திருப்பானுங்க பாருங்க. இருக்கல என்ன கான்டெக்ஸ்ட்? கோப்ரா. ஒண்ணும் இல்ல மாவீரன், உங்களோட கோப்ரா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். கோப்ரா படம் வந்து அன்னைக்கு தான் 10 நிமிஷம் ஒரு மாதிரியா இருக்கும். முத கம்பெனி வச்சது அப்படின்ற மாதிரி பயங்கரமா. அப்புறம் அப்படியே ஸ்லைட்லி ஆரம்பிச்சானுங்க. அது எங்க போகுது, நான் என்ன பண்றேன், இந்த பிட்டிஸ் ஒரு வீடியோல சொல்லல ரிவ்யூல, நம்ம என்ன பண்றோம், நம்ம எதுக்காக இருக்கோம், நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம், நம்ம ஏன் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மண்டியில ஓடிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் அப்போ வந்து என்னன்னா, நான் ஆதம்பாக்கத்துல இருந்தேன். ஆதம்பாக்கம் டு கமலா வரணும், இங்க இருந்து 3 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அப்படியே ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகணுன்றதுக்காக வந்து ஒரு மாதிரி காண்டாயி வந்த படம் கோப்ராலாம். இவ்வளவுலாம் நீங்க வெறுத்து பேசுறீங்கல்ல, இது எதுவுமே கோப்ரா வந்த டைம்ல எனக்கு இல்ல. படம் ஓகே, அந்த அவ்வளவுதான் விட்டு இங்க வந்துதான் இப்படி எல்லாம் படத்தை நான் அறுத்து அரைச்சி கோப்ரா பார்த்தப்ப பெருசா எதுவுமே தோணல. ஓகே, நம்ம எதிர்பார்த்தோம், அது ஒரு ஜோன்ல இருக்கு, அவ்வளவுதான். நீங்க சொல்லுவீங்கல்ல விக்ரமுக்கு வந்து இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு, நீங்க விக்ரமுக்கு வந்து இந்த எல்லாம் காம்பும் போது இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கல்ல, எனக்கு கோப்ராக்கு அப்படிதான் இருந்துச்சு. இல்ல எப்படின்னா மாவீரன் அது சரியான ஓப்பனிங் மாவீரன். அந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஓப்பனிங் இருந்தது. பாஸ் ஆயிருக்க வேண்டியவன் என்னன்னு தெரியல, ஃபெயில் ஆயிட்டான்னு ஒரு மூட்ல சொல்லுவோம்ல நிறைய படத்தை, அந்த மாதிரி படம் தான். அந்த டிராமா தனிக்கு 2வது தெரிஞ்சிட்டோம் ஓடிட்டு. ஆமா இல்ல அது திருச்சி டம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தான் கோப்ரா வந்துச்சு. சர்வீஸ் ப்ரோ சொல்லுங்க. அதான் சொல்றேன், திருச்சி டம்பளம் போயிட்டு இன்னொரு வாட்டி
ஒரு நிமிஷம் சர்வீஸ் ஏதோ சொல்ல வர்றாரு. எனக்கு இப்பதான் ப்ரோ பாரமே இறங்குற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் ஓகேவா இருக்கு நீங்க. நான் வேற 2 படத்தை 2 தடவை போய் தியேட்டர்ல பார்த்தேன். மாவீரன் எஸ்கே சொல்ற மாதிரி சொல்றீங்களே. இப்ப அப்ப நீங்க சொல்றப்பதானே சர்வேஸ் எனக்கு ப்ரோ நிம்மதியா இருக்குன்ற மாதிரி. நீங்களும் அப்போ ஒரு குட்டி குட்டி அப்படி சொல்லக்கூடாது. சரி விடுங்க, சின்ன பையன் தானே, அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவ்வளவுதான். நான் காலேஜ் நான் சொல்ல வந்தா பாதி தந்துட்டீங்க. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருப்பாங்க. டேய் கோப்ரா எனக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இதுல பார்த்தேன், தேட்டர்ல எல்லாம் போய் பார்க்கல. நான் வந்து ஏழைகளின் ஓடிடியில படம் வந்து 2வது நாள் தேட்டர் பிரிண்ட்ல பார்த்தனால எனக்கு வந்து பெருசா ஒன்றும் இதா தெரியல. அப்புறம் இந்த ஃபேன் இந்த புல்லட்டு ஃபேன் இதெல்லாம் இது பண்ணது அப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தப்போ ஆஹா என்னமா யோசிச்சிருக்கான், பயங்கரமா யோசிச்சிருக்கான் போல, நல்லா இருக்கே அப்படின்னு நான் அந்த சீன்லாம் கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். வாண்டடா ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துல துப்பாக்கி வளைச்சு சுட்டா அப்படியே புல்லட் வளைஞ்சு போய் சுத்தி போய் சுடும்ல, அது என்ன படம்டா அது கமல்? புல்லட் முன்னாடி நின்றுட்டு இருப்பான், இவன் ஏதோ இந்த விஜயகாந்த் படம் இல்லடா, ஏதோ இந்த திடீர் வாண்டட் தானே, அது கரெக்டா தானே சொன்னேன். இப்போ வாண்டட் ஹாலிவுட் படம் தானே அது. அந்த அதுல அப்படிதானே, அந்த மாதிரி தான் ஒரு புல்லட் சீக்வன்ஸ் வந்து எங்க இருந்து சுட்டானே தெரியாது, நான் பயங்கரமா சுட்டுருப்பான். அதே மாதிரிதான் அந்த சீன் எப்படி இதா இருந்துச்சு, அந்த மாதிரி எனக்கு இந்த படம் பார்த்தா பிடிச்சிருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கிறுகிறுந்தா ஆயிருக்கும். அது என்னென்னமோ நடக்கும் அந்த படம் ஃபர்ஸ்ட் எழுதும் போது, எக்ஸாம் எழுதும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா எழுதும் போது நல்லா கையெழுத்து அழகா எழுதுவோம். போக எனக்கு நடுக்க கை கண்ட மணிக்கு இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து முடிக்கும் போது கிழிச்சு விட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அம்மா வரும். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அம்மா வரும். அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் ஏமா நீ ஏமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது உண்மையில எனக்கு அது அந்த என்ன புளித்தி குழந்தை அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த கேரக்டர் எனக்கு ஏன் ஓகேனா, இந்த படம் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா இதை விட எனக்கு வெந்து தணிந்தது காடு மேலதான் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. 15 நாள் கேப்ல வச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்து மேல எனக்கு பெருசா எனக்கு இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் இல்ல. இந்த படத்தை அந்த அம்மா வேற மூச்சு கொண்டு கோப்ரா இஸ் a genius, கோப்ரா இஸ் a mathematician குரு என்னென்னமோ சொல்லுவோம். கரெக்ட் கமல் கரெக்ட். அததான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னமோ சொல்லுமே அந்த பொண்ணு அடிக்கடி ஒரு வார்த்தை அப்படின்னு யோசிச்சு. கரெக்ட். சொல்லுவான்ல, நான் ஒரு இதுவன்டா எனக்கே டென்ஷன் ஆகுற மாதிரி. அது கொஞ்சம் எனக்கு அப்படி, ஏன்னா நானே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான். இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, நடுவுல இர்ஃபான் பட்டான் வேற. யோ நீ வேற ஏன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி பார்த்த கோப்ராவோட டைம் பாஸ் ரெக்கார்டிங் சரியான சிரிப்பா இருக்கும். எனக்கு இர்ஃபான் பதான் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஆனா ஒரு ஃபைட்னு வச்சிருப்பானுங்க வந்து அத பிடிக்காது. கமல் அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பான ஒரு மலையாள ஆக்டர், அவன் பேர் என்ன மறந்து போச்சு. ரோஷன் ஆண்ட்ரூஸ். ரோஷன், அவனுக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க பாரு, சரியான கடுப்பு ஏத்துற மாதிரி ஒரு ரோல். அதுவுமே கடுப்பாவே இருக்கும். அப்புறம் எனக்கு அந்த 2வது விக்ரம்க்கு ஒரு காஸ்டியூம் ஆர்டிஸ்ட் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, காம்ப்ரமைஸா போயிடலான்னு ஒரு மீம் இருக்கும்ல, அதுவுமே அப்ப ட்ரெண்ட். அந்த 2வது விக்ரமுக்கு யாரா இப்படி ஒரு காஸ்டியூம் சூஸ் பண்ணதுன்னு கடைசியில 2 பேரும் ஒரே கெட்டப்ல வருவானுங்க. அதுக்கு மேல ஐயோ ஒரு விக்ரமாவது நல்லா இருப்பாரு. இல்ல அதுவே வந்து தூம் 3 இன்டர்வல் அததான் அடிச்சு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மெர்சல் வச்சிருப்பானுங்க. இவன் அதை எடுத்து இந்த படத்துல வச்சா பத்தியா கிளைமேக்ஸ். அதுக்கு மேல பணம் பத்தாம ஒரு பில்டிங் குள்ள முடிச்சு சட முடிச்சிருப்பான் கிளைமேக்ஸ்லாம். தூம் 3 நாலனோட பிரஸ்டீஜ்னு ஒரு படத்துல தான் அட்டையை போட்டுருப்பானுங்க. அது எனக்கு தெரியாது, நான் பார்த்தது தூம் 3 தான் ஃபர்ஸ்ட். இந்த படத்தை தூம் 3 வில்லன் படம் கோயம்புத்தூர். நான் சொல்ல வந்து எனக்கு உள்ள அந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இல்ல எனக்கு அதுல கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டர் சூட் பண்ணியோ நம்ம எல்லா கேரக்டரும் சாயும் தெரியுமா. ஐயோ என்ன கான்செப்டா இதுன்னு. அந்த படத்துல எதுக்கு ஆனந்த்ராஜ், எதுக்கு மியா ஜார்ஜ், என்னடா பண்றீங்க?
இதுல பாவமே வந்து ஆனந்தராஜ் தான். ஆனந்தராஜ் அதெல்லாம் குழப்பம் ப்ரோ. எதுக்கு அந்த அம்மா வருது? யாரு இவன் இவங்க 2 பேர் யாரு? இதுல யார் ஃபர்ஸ்ட் பேரு? ஏதோ அகிலனோ அதுதான் கமல் சொன்னேன். அதுக்காக தான் அதுதான் என் மைண்ட்ல ஒண்ணுச்சு. இவங்கெல்லாம் யாரு? இதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி. இல்லடா, அவங்களுக்கு மென்டல் டிசார்டர்னு சொல்லிட்டு பாக்குற நம்மளுக்கு மென்டல் டிசார்டரை கொண்டு வந்துட்டாங்க. பாக்கிறதுக்குள்ளயும் கிளைமேக்ஸ் முடியறதுக்குள்ளயும் படம் முடிஞ்சு வரும்போது நம்மளாம் வருவோம். ஆனந்தராஜ் நிறைய படத்துல எனக்கு அந்த படத்துல கடைசியில மிர்னால் ரணியை லவ் பண்ணது யாரு? நம்ம பேர் என்ன? ஸ்ரீநிதியை லவ் பண்ணது யாரு? யாரு கூட சேர்த்து வச்சாங்க? எனக்கு தெரியாது. ப்ரோ மிர்னாலியை லவ் பண்ணது தம்பி ப்ரோ. அந்த கம்ப்யூட்டர் நல்லா படிக்கிறாங்க. அதை சேர்த்து வைக்கிறதுக்கு மேக்ஸ் படிக்கிறாங்க வந்து ரெண்டு தடவை படம் மாத்தங்கிறதுக்கு கரெக்டா கன் மாதிரி பதில் சொல்றாரு. இல்ல சர்வீஸ் ப்ரோ, அதுக்காகத்தான் அந்த மிர்னால் செத்துட்டங்காட்டி ஸ்ரீநிதி செட்டி கூட தம்பி சேர்த்து வச்சுட்டு இவர் செத்து போயிடுவாரு. அதானே கதை. அது அப்படி இல்ல ப்ரோ. அவர் வந்து கில்ட் ஆயிடுவாரு. அவர் தம்பி செத்துட்டான்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா தம்பியோட இருக்கிறது அவருக்கு தெரியாதுல்ல. மேக்ஸ் மாட்டினது அப்புறம் தான் தெரியுது தம்பி இவரோட இருக்காங்க. அவர் இவ்வளவு நாளா செத்துட்டாங்க. பண்ணதெல்லாம் எதுக்கே என்ன எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இப்ப எதுக்கு இந்த டாபிக் வந்தது? ஏன் இப்ப இவ்வளவு டிஸ்கஷன்? அதுல 3 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் யோசிச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி சாமி 2 ஏதோ ஒரு டாபிக்ல சாமி 2 போச்சு. சாமி 2 ஒரு பொழந்துட்டு இருந்தேன். கூட சேர்த்து எல்லாரும் பொழத்தாங்க. அந்த அன்னைக்கே பிளான் பண்ணோம் நம்ம இதையும் கொஞ்சம் எடுத்து வைப்போம்னு. அன்னைக்கே கோப்ரா பிளான் பண்ணோம். அது இன்னைக்கு தான் சிக்கிச்சு. நானும் ஜோயல் தான். ஏங்க நீங்க எல்லாம் இதுக்கே எப்படிங்கிறீங்க? நான் எல்லாம் சாமி 2க்கு எப்படி எக்ஸ்பெக்ட் ஆனேன் எதுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். சாமி 2ல ஒரு சீன் செம்மையா இருக்கும் ப்ரோ. அந்த பிச்சை பெருமாள் சில நடுவுக்குள்ள இருக்குன்னு அதை ரிமூவ் பண்ற சீன் பயங்கரமா இருக்கும். அந்த சீன் நல்லா இதானே மண்ட மைத்த கூட சொல்ல முடியாது. கை இதுக்கப்புறம் தூக்கு போட்டோம்னா கைத்துல சுட மாட்டான், மண்டை மைத்துல சுடுவேன்னு சொல்லுவாரு. அதை விட எண்டிங்ல ஒரு பஞ்ச் ஒன்று வைப்பாரு பாருங்க, ஐபிஎஸ் வேலை ஐஏஎஸ் மூளை அப்படின்னு. அது பயங்கரமா அதுக்கெல்லாம் பெரிய திருஷ்டி பூசணி மாதிரி ஒண்ணு வந்து 2 பேர் இருந்தாங்க, டிஎஸ்பியும் சூரியும். ஐயோ சூரி காமெடி எல்லாம் கொடுறா வாழ்க்கையில அந்த பாட்டு தான் பெண்ணே ஒன்னா பார்த்தா சாங் தான். அவனுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கருணே நீயா? அவனுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? பேட்மேன், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பாங்க. எடுப்பா எடுத்து ஏதாவது விட்டு எரிஞ்சிடலாமன்ற லெவலுக்கு இருந்துச்சு எனக்கு. அது யாரு? விஜய் டிவி காரனா வாங்கியிருக்கான். சாமி 2 வந்துச்சுல, அப்ப எங்க வீட்டுல நிறைய டிவி சீரியல் பார்ப்பாங்க. விஜய் டிவி தான் ஓடிட்டு இருக்குமா. எந்த சீரியல் பார்த்தாலும் அதுல ஏதோ புது மெட்ரோ ரயில்னு ஒரு பாட்டு வரும்ல, சீரியல்ல வர கேரக்டருங்களாம் அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும். ப்ரொமோஷன் அப்படி பண்ணிட்டு இருப்பானுங்க. செம்ம காண்டா இருக்கும். உண்மையாவே சொல்லட்டுமா, சாமி 2 பார்த்தது முழுசாலும் அங்கங்க அப்பப்ப அப்படின்ற மாதிரி சென்னையில வெற்றி தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ரோ எங்க அக்கா எங்க மாமா போயிட்டோம். நைட் ஷோ ஐயோ தூங்க வேண்டியது. கமலால வித்லவ் 105 தான். இல்ல இந்த ஒரு அப்டேட் மட்டும், கமலால வித்லவுக்கு வந்து 105 தான். அஜித் ப்ரோ கமலால வந்து சின்ன படங்களுக்கு ரேட் கம்மியா பாஞ்சிட்டு இருக்கும். நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். 105 ரூபா தான் வரும். இல்ல ப்ரோ புது படங்கள்ல கொஞ்சம் மீடியமா வரும். கடைசி வரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். சொல்லுங்க. யாரும் தடுக்கல, சொல்லுங்க. அந்த படம் வரும்போது நான் வந்து இந்த டீச்சர் பார்த்து
என்ன இர்ஃபான் படம்லாம் இருக்கு படம் நல்லா இருக்கும் போதே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டேய் படம் வந்து அப்ப பொன்னியின் செல்வன் கோபுரா ஹைப் இருந்துச்சு முடிஞ்சு சாமி அந்த டூ படம். இல்ல வந்தாச்சுடா. இர்ஃபான் பதான் இருக்காருன்னு படம் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா? இல்ல இன்ஃபார்ம் பண்ணது என்ன கிரிக்கெட்லாம் இருக்காங்க. ஒரு மாதிரி அப்ப சின்ன வயசுல ஒரு இது இருந்துச்சுல அப்ப சரி இருந்துச்சு. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ம் பொன்னியின் செல்வனுக்கு வந்து நான் பயங்கர ஹைப்பா இருந்தேன். அந்த கதையெல்லாம் படிச்சு அந்த 5 நாவலையும் ஒரு மாசத்துல முடிச்சிட்டேன். ஒரே மாசத்துல கரெக்ட். 5 நாவலையும் அந்த ம் காமிக் இருக்குல்ல நிலா காமிக்ஸ் அது ஃபுல்லா படிச்சு முடிச்சேன். ம் அதுக்கு சரியான ம் ஹைப்ல இருந்தேன். அந்த டைம்ல வந்து அந்த படம் வந்து அது பூஜா ஹாலிடேஸ் போயிடுச்சு. இந்த படம் வந்து வருதுன்னு ஆதிரா பாட்டு கேட்டேன். நான் பாட்டு அதுக்கு அத லூப்ல கேட்டு அந்த படத்துக்கு ஹைப் ஆனேன். சரி ஹைப் ஆனேன் போலான்னு பார்த்தா வீட்ல விடல. சரி வீட்ல விடலையே பிரிண்ட் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். அப்ப நான் பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். என்னடா என்ன மாதிரி படைச்சா தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். செகண்ட் ஹாஃபே பார்க்க முடியல. தூங்கிட்டேன். எனக்கு அது அ அது கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கிறதுக்குள்ள என்ன ஒரு வாரம் வச்சு வச்சு பார்த்தேன். அது இது இந்த அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிச்சிருக்கலாம்டான்னு இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சரி விட்டத போச்சு பொன்னியின் செல்வன் பார்த்துக்கலாம். பொன்னியின் செல்வனும் அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் பார்ட்ல அப்படியே முடிச்சிட்டாங்க. கருண் ப்ரோ செகண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் ஆக்சுவலா ஓகே ஓகே கரண். ஆக்சுவலா இருங்களேன். இல்ல இது இல்ல இது எனக்கு மட்டும் தான் அந்த ஒப்பீனியன் இருக்கான்னு நிறைய பேருக்கு இருக்கான்னு தெரியல. பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா இல்லதான். என் ஒப்பீனியன் உண்மை அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மணிரத்னம் அந்த எனக்கும் படத்தை ஓகேவா தான் இருந்துச்சு சுதந்திரம் அந்த படம். இல்ல நான் ஏன் எனக்கு ஓகே இல்லைன்னா ஒரே விஷயம் தான். மணிரத்னம் அந்த படத்தை எடுக்க போறாருன்னு அப்பயே நான் சொன்ன ஒரே வார்த்தை. நான் சீரியஸா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்ன விஷயம் தான். அந்த ஆள் படம் எடுத்தானா ஆர்ட்ஃபார்மா தான் இருப்பான். கமர்ஷியல்னஸ் இருக்காது. கண்டிப்பா சொதப்புவாங்க. அதே தான் பண்ணான். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். பிரம்மாண்டம். நீ புக்கு படிக்கிறதா புக்கு படிச்சு தெரிஞ்சு போயிடுவா. நீ புக்கு படிக்கிற மாதிரியே படம் எடுத்தா விளங்காது. இன்னொன்னு அந்த படத்துக்கு கேமரா பெஸ்ட் கேமரா எல்லாம் கொடுத்தாங்கன்னா எனக்கு சத்தியமா மண்டைக்கு இருக்கு. பொன்னியின் செல்வன் 2ல கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு போர் காட்டுறாங்கன்னா ஒரு ஒரு 1000 பேர் இந்த பக்கம் ஒரு 1000 பேர் அந்த பக்கமும் சண்டை போடும்போது கேமரா உள்ள விட்டு எடுத்தா கேமரா ஒர்க் இல்ல. ஏன் ஒண்ணுமே இல்லாத பாகுபலி, கதையே இல்லாத ஒரு பாகுபலி பெருசா சக்சஸ் ஆச்சுன்னா மேக்கிங் ஒரு மாதிரி சினிமேட்டிக்கா தமிழ்நாட்டுல இருக்க ஆடியன்ஸ் எப்படி இருந்தாலும் பொன்னியின் செல்வனுக்கு பார்க்க வருவாங்க. அடுத்த ஸ்டேட்ல இருக்கவனையும் கவர் பண்ணணும்னா சினிமேட்டிக்கா எடுக்கணும். இதுவே இந்த படத்தை சங்கரோ முருகதாஸோ கேவி ஆனந்த் மாதிரி ஆள் யாரா எடுத்துருந்தாங்கன்னா அதோட ரேஞ்சே வேற. இந்த பொன்னியின் செல்வன் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 கோர்ஸுக்கு மேல போயிருந்திருக்கும். இந்த ஆள் ஒரே ஆளால மட்டும்தான் தமிழ் சினிமா அந்த படம் மொத்தமா அடிபட்டுச்சு. நிறைய இடத்துல ஒரு சினிமேட்டிக்காவே இல்லை அந்த படம். என்னடா ஒரு 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 எதுவுமே இல்லாத ஒரு பிளெயின் பிலிம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது வேற யாருக்காவது இதே மாதிரி தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது? எனக்கு அந்த புக்கு பார்த்து பார்க்கும்போது ஓகேவான படம் தான் இருக்கு. ஓகேவான படமா தான் இருந்துச்சு எனக்கு. இல்ல அப்படியே இருந்தாலும் புக்குக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம தான் நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சிருப்பான். கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படியே மாத்தி விட்டு ஜம்ப் ஆகி போன மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது. இல்ல ஒரு எனக்கு கிளாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா நானுமே வந்து புக்கு வந்து ஆடியோ வெர்ஷன்ல தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது எனக்கு ஓகே அந்த புக்கில் என்ன கதை சொன்னாங்களோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லென்த்து டைமிங்காண்டி கட் பண்ணிட்டாங்க போலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் அதே மாதிரி நீங்க அதுல என்னன்னா கார்த்தியோடது கொஞ்சம் இது நல்லா இருக்கும். அந்த கார்த்தியை வந்து பயங்கரமா பண்ணியிருப்போம்ல. அந்த சாங் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூப்பரா இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து அந்த படம் வந்து ஓகேவா இருந்துச்சு. இல்ல ஆனா செகண்ட் பார்ட் எல்லாம் அவ்வளவுதான். இல்ல நான் ஏன் சொல்றேன்னா ஆர்டிஸ்டும் ஏஆர் ரஹ்மானும் 2 பேரும் தான் அந்த படத்தை எலிவேட் பண்ணது. இந்த கார்த்தி மாதிரி ஒரு ஆக்டர் வந்து அந்த வந்தியத்தேவன்றத வந்து அவ்வளோ எம்துவாக பண்ணியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அவன் பண்ண விதம் அப்படி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் செதுக்கி இருப்போம்ல. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கும்போது ஒண்ணு வந்து விஷுவலைஸ் தான் நம்ம ஏதாவது கிராண்டியரா பண்ணியிருக்கணும். இல்ல சினிமாட்டிக்கா அது வந்து சினிமாட்டோகிராஃபி இல்ல ஏதாவது டிஃப்ரெண்டா. நான் இன்னுமே சொல்றேன். பாகுபலி 2 கிளைமேக்ஸ்ன்றது வந்து ஒவ்வொரு உச்சகட்ட ஓவரா இருக்கும் அந்த பணமத்தை வளைச்சு போது. ஆனா எல்லாரும் ஏன் வாய போகுதுன்னு பார்த்தோம். அந்த சினிமாக்குள்ள போனா அது வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி இது வந்து இது பண்ணும். இது மெஸ்மரைஸ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கணும். இது வந்து பொன்னியின் செல்வன் மொத்தமா ஏன் அப்படி பண்ணாங்கன்றது எனக்கு இன்ன வரையும் தெரியும். நல்ல வேலை நீங்களாவது பண்ணாங்க. மகேஷ் பாபு எல்லாம் கூட்டு வந்து அடிக்க வச்சிருந்தாங்கன்னா என்ன வாய்ந்திருக்கும்னு யோசிச்சு பாத்துக்க. 2010 பண்ணியிருந்தாங்கன்னா பொன்னியின் செல்வன் சங்குதான்.
கேக்குதா இல்லையா? கேக்குது கேக்குது கேக்குது. இங்க கமல் இருந்தான் காணும் ஓட்டான். அவங்களுக்குன்னா 10:30 மணி ஆயிடுச்சுன்னா தூங்க கிளம்பிடுவாங்க. போயிடுறாங்களா? ஆமா ஆமா. பார்ப்போம். என்ன வேல்பாரி என்ன சங்கர் இவரு எப்படி பிரகாஷ் எடுக்கிறாரு. ராவ் போட்டிருக்காப்புல மம்முட்டி நெக்ஸ்ட் திஸ் கேஷ் அண்ட் குரூ வித் மம்முட்டின்னு போட்டிருக்காப்புல B55க்கு. D55 மம்முட்டியா? அதான் மம்முட்டி அடுத்த அப்டேட் மம்முட்டி தானா? நாளானைக்கு விடுவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுட்டு இருக்காங்கப்பா அப்டேட். இது ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்களா இல்லையா? இது மார்ச் ஷூட். ஆச்சா சரி விடுங்க. அப்போ அது வரைக்கும் ஜாலியாக டெய்லி ஒரு நாள் விட்டு அப்டேட் வந்துட்டு இருக்கு போகுது. எங்களுக்குதான் ஏப்ரல் ஒன்று இருக்கு. இது எப்படியும் 55 எண்டில் விட்டுருவாங்க. 2 படமா இந்த வருஷம் கருண் இருக்கு. Feb 15 கன்ஃபார்ம். கருண் விஸ்வநாதன் ஏதோ வந்தா வரட்டுங்க. ரொம்ப ட்ரையா தான் இருக்கு. வருமானே அதான் சிவராத்திரி ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகுது Feb 15 or 16. என்ன படம்? ஏதோ வந்தா போதும். வெங்கி அட்லூரி படம் விஸ்வநாதன். நானும் அதான் சொல்றேன். ஏதாச்சும் ஒண்ணு வந்தா போதும் அப்படின்னு போயிட்டோம். அந்த மைண்ட் செட் போட்டோம். கருண் ப்ரோ பிளிப்ல சொல்லுவாங்கல்ல, எதிர்பார்த்து ஏமாந்தாதான் உண்டு நெனசென்டா டேஷ் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருந்தோம். கருண் ப்ரோ இந்த மாதிரியா? நான் இந்த சாய் போட்டதே எனக்கு வந்து இவன் ஓவரா ஐப் ஏத்தனா ஐப்பே எல்லாம் வரட்டும் தான் எனக்கு தோணுது அது கருப்புக்கு. ஆனா கருண் ப்ரோ எனக்கு என்னவோ பர்சனலா மாட்டுபிக்ஸோட கருப்பு தான் நல்லா இருக்கும் தோணுது. எனக்குமே அந்த நம்பிக்கை தான். 46 கமர்ஷியல் சர்வீஸ் ப்ரோ. அது ஈஸியா 46 கருப்பு ரொம்ப கமர்ஷியலான படம். அது எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். 46 வந்து பழைய ஒரு அந்த கதை கேட்கும் போது பழைய சூர்யா ஜோன் தான். அது எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கிறது பொறுத்து தான். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரே வெங்கி மேல மட்டும் தான் எனக்கு நம்பிக்கை அந்த படம். கலப்படாத ஜீவி அதுல வாசிச்சு தள்ளிடுவோம். கருண் ப்ரோ எங்க ஆள் இல்ல ஜீவி மேல எனக்கு ஒரு பயமா தான் இருக்கு. கருண் ப்ரோ வின்னிங் ஸ்ட்ரீக் மகிழ்ச்சியா இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அவங்க உங்களை காப்பாத்திடுவாங்க. சரி ஓகே. அதான் காலைல போனோம் 4 மணிக்கு. தூங்குங்க போய். அதுக்கு ப்ரோ முடிச்சுக்கலாமா? சரி ஓகே ப்ரோ. பாய் 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 ப்ரோ. பாய் சுகன் ப்ரோ. குட் நைட். சர்வேஷ் எல்லாருக்கும் பாய் பாய். பாய் பாய் அஜித் ப்ரோ. மதன் ப்ரோ பாய். ஸ்பீக்கர்ல இருக்கீங்க.